அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். 1 Thessalonians chapter 5 verses from 2 to 5. For yourselves know perfectly that the day of the Lord so cometh as a thief in the night. For when they shall say peace and safety, then sudden destruction cometh upon them as travail upon a woman with child, and they shall not escape. But ye, brethren, are not in darkness, that day should overtake you as a thief. Ye are all the children of light and the children of the day. We are not of the night nor of darkness. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்க அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று இங்கே படிக்கிறோம். Here we read, the day of the Lord will come as a thief in the night. ராத்திரியிலே திருடன் வருவான் என்று சொன்னா அதை ஒருவரும் விரும்ப மாட்டோம். If thief is going to come in the night, no one will like it. இரவிலே திருடன் வருகிறான் என்று அறிந்தால் நாம் தூங்கவும் மாட்டோம். If we come to know thief is going to come in the night, none of us will sleep. இதுபோல ஒரு நாள் நம்மை தேடி வருகிறதாக இங்க வசனம் சொல்லுகிறது. Here the verses are revealing one day is going to approach like this. கர்த்தருடைய நாள் என்று இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாள் அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை தான் அப்படி கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word mentioned here, the day of the Lord, does not speak about a particular day. It speaks about a particular dispensation. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நாளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். We are all running towards the day of Christ. கிறிஸ்துவ நாளுக்கென்று தான் சபையானது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. The church of God is preparing for the day of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிறிஸ்துவ நாள் என்று சொல்லும்போது அது எடுத்துக்கொள்ளப்படுகிறதான பரிசுத்தவான்களுக்கு அது மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். Day of Christ is the day where saints are going to be caught up, and that's going to be a joyful day. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட அது ஒரு ஆரவாரத்தோடு கூடின ஒரு சந்தோஷத்தோடு கூடின ஒரு நாளாக இருக்கிறது. Even that will be a day of a great shout and a day of joy even for the Lord Jesus Christ. அது மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை மணந்து கொள்ளுகிற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. That's the day, the nuptial day, where bridegroom is going to meet the bride. அந்த நாளை தான் விரும்பி நாம் எல்லாரும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். We are all running towards that day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name இந்த of God. கிறிஸ்துவின் நாளோடு கூட தொடர்ந்து தான் இந்த கர்த்தருடைய நாளும் ஆரம்பமாகும். With the day of Christ only, this day of the Lord also will begin. இயேசு கிறிஸ்து திருடனை போல வந்து தன்னுடைய சம்பத்தை அவர் திருடி கொண்டு போய் விடுவார். The Lord will come like a thief, and he will come and steal away his treasure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் அது கிறிஸ்துவின் நாள். The day where he's going to gather his treasure is called the day of Christ. இந்த பூமியிலே அவருக்கென்று இப்பொழுது ஒரு சம்பத்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. On the earth, the treasure for the Lord Jesus Christ is getting prepared. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்ட விலையேறப்பெற்ற சம்பத்தாக காணப்படுகிறது. They are people, precious treasure in the sight of God, who have been redeemed by the precious blood of Jesus. விலையேறப்பெற்ற அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே விலையேறப்பெற்ற ஒரு சம்பத்தாக அது காணப்படுகிறது. Because they have hearkened to the precious counsel of God, they have become precious treasures. நல்ல தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட விலையேறப்பெற்ற சம்பத்தாக சபையானது காணப்படுகிறது. Church is been anointed with a precious ointment, seen precious treasure in the sight of the Lord. நல்ல ஆவிக்குரிய கனிகளை விலையேறப்பெற்ற கனிகளை கொடுக்கிறதுனால அது விலையேறப்பெற்றதாய் காணப்படுகிறது. Because it is bringing forth many precious fruits, it is seen precious. அது பலவிதமான சோதனைகளின் வழியாக போய் அது புடமிடப்பட்டு விலையேறப்பெற்ற விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட விலையேறப்பெற்ற சம்பத்தாய் அது காணப்படுகிறது. It has gone through lot of trials, going through fiery trials, it has become precious in faith, and that has become a precious treasure. இந்த சம்பத்தை
திருடனை போல வந்து அவர் சேர்த்து கொள்ள போகிறார். He is going to come like a thief and gather, take this treasure. ஆயத்தமாக்கப்பட்டவர்களுக்கு அது திருடனை போல இருக்காது. To the prepared people, that day will not be a day of thief. ஆயத்தமாக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அது ஒரு மனநாளாக, மிகவும் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். For a prepared group of people, for the church, which is the church of God, that will be the most joyful day, the nuptial day. ஆண்டவர் வந்து தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும் அந்த நாளிலே ஜெயங்கொண்ட சபைக்கு இருக்கிறதான சந்தோஷத்தை போலத்த சந்தோஷம் வேற எந்த கட்டத்திலும் இருக்க முடியாது. On the day when the Lord is going, Jesus Christ is going to come to gather his church on the day of the Lord, that will be the joyous day on this earth. நம்முடைய ஒரு மிகுந்த பார்ப்பாக இருக்கும் அது. That will be our greatest expectation. நம்முடைய ஆண்டவரை நாம் முகமுகமாக தரிசிக்கிற நேரமாக இருக்கும். That will be the day where we are going to meet our Lord face to face. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாள் கிறிஸ்துவ நாளாக இருக்கும். Such a joyful day will be the day of Christ. ஆனா அந்த கிறிஸ்துவ நாளிலே அவர் சபையை, அவருடைய சம்பத்தை சேர்த்து கொண்ட உடனேயே இந்த கர்த்தருடைய நாள் ஆரம்பமாகிறது. As soon as he is going to join the church on the day of Christ, he is going to join unto him, the day of the Lord will start. கர்த்தருடைய நாள் ஒரு நல்ல நாள் அல்ல. The day of the Lord is not a good day. நாம் அந்த நாளை விரும்பவே கூடாது. We must never desire that day. அந்த நாளை பற்றி வேதம் சொல்லுது. Concerning that day, the word of God says, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நாள் திருடனை போல வந்து மனுஷரை பிடிக்கிற ஒரு நாள். That day is the day which comes like a thief and catches man. அந்த நாளிலே மனுஷருடைய மேட்டுமைகள் எல்லாம் தாழ்த்தப்படுமா. That day all the haughtiness of man will be subdued. அது கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாக அந்த நாள் வருகிறதா. That will be a day of fierce anger and wrath of the Lord. இருளும் அந்தகாரவுமான ஒரு நாளாய் வருகிறதா. That will be a day of night and darkness. அது மப்பும் அந்தாரவுமான ஒரு நாளாக வருகிறதா. That will be a day filled with darkness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. இடுக்கமும் நிறைந்த நாளாக அது வருகிறதா. That day will be a day filled with afflictions and sufferings. அது அழிவும் பால் கடிப்புமான நாளாக வருகிறதா. That will be a day of destruction and gnashing of teeth. அது நீதியை சரிகட்டும் நாளாக வருகிறதா. That will be a day where your righteousness will be set forth. அது கோபாக்கனையின் நாளாக வருகிறதா. That will be the day of wrath. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name. அது ஒரு பயங்கரமான நாளாக அது காணப்படுகிறது. That is going to be seen as a terrible day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படிப்பட்டதான நாள் இதற்கு முன்பாக இருந்ததில்லை. Before there was no other day before this. இந்த நாள் எது மட்டும் நீடிக்கும்? Till when will this day last? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நாள் ஒரு உபத்திரவத்தோடு கூட ஆரம்பமாகிறது. This day is starting with the persecution. இந்த நாள் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்போடு கூட முடிவடைகிறது. This day will end with a millennium, with a white throne judgment. அதாவது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இந்த வானம் அகன்று போகும், பூமி வெந்துருகி போகும். When the presence of the Lord, this heaven and earth, what you say will pass away and this earth will melt away. அது மட்டும் இந்த நாள் நீடிக்கும் என்று விளங்கிக் கொள்கிறோம். We understand till that day this day will last. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கும்போது, when we read 2 Peter chapter 3 verse 10, 10ஆம் வசனம் 3:10, 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இந்த வானமும் பூமியும் அகன்று போகிறது வரைக்கும் இந்த நாள் நீடிக்கும். This day of the Lord will last till heavens shall pass away from God's presence. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை தான் கர்த்தருடைய நாள் என்று விளங்கிக் கொள்ளுகிறோம். We understand this day of the Lord speaks about a particular dispensation. கிறிஸ்துவின் நாளும் கர்த்தருடைய நாளும் கிறிஸ்துவும் கர்த்தரும் ஒன்றுதான். Day and the Lord and the Christ are the same. கிறிஸ்துவின் நாளும் கர்த்தருடைய நாளும் நமக்கு ஒன்று போல தோன்றினாலும் அது ஒன்றல்ல, மிகவும் வித்தியாசப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. Though day of the Lord and the day of Christ may be seen, they are similar but they are different. கிறிஸ்துவினுடைய நாள் நல்லது வரட்டும். The day of the Lord, let goodness come upon it. கர்த்தருடைய நாள் வேண்டாம். But
The day of the Lord must not come unto us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஆடி மாசத்துல ஒரு நாளும் நல்ல நாள் இல்லையா? They say during this time, this season, they say there's no good day at all. கன்வென்ஷனுக்கு கல்யாண மண்டபம் வாடகைக்கு எடுக்க போகும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் கூட புக்கிங் ஆகல, ஃப்ரீயா தான் இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்க. When we go to book in the marriage hall for our convention, they said nowadays the marriage halls are empty, you can book it at any time. ஏனென்றால் அந்த ஆடி மாசத்துல ஒரு நாள் கூட நல்ல நாள் இல்லையா, முகூர்த்தத்துக்கு நல்ல நாள் இல்லையா. They say this particular month called this month, it is not good for marriage. அதுபோல கர்த்தருடைய நாளும் ஒரு நல்ல நாள் என்று சொல்ல முடியாது. In the same way, day of the Lord is, we cannot call it as good. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நாள் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே தொடங்கும். This day will start after the church is caught up unto the Lord. இப்பொழுது சபை சூரியன் அணிந்த ஸ்திரீயாக வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளுகிறோம். We find now churches as if a woman clothed the sun. இந்த சூரியன் அணிந்த ஸ்திரீயிலிருந்து ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போகிறது. We find a man child is going to come out of this woman clothed with the sun. அது பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படிக்கு வருத்தப்பட்டு அலறிக்கொண்டிருக்கிறது. We find that is travailing in pain to bring forth a man child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களிலே இவைகளை படிக்கிறோம். We read this in Revelation chapter 12 verse from 1 to 5. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விட தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. And she, being with child, cried, travailing in birth and pained to be delivered. And there appeared another wonder in heaven, and behold, a great red dragon, having 7 heads and 10 horns, and 7 crowns upon his heads. And his tail drew the 3rd part of the stars of heaven, and did cast them to the earth. And the dragon stood before the woman which was ready to be delivered, for to devour her child as soon as it was born. And she brought forth a man child who was to rule all nations with a rod of iron, and her child was caught up unto God and to his throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே வாசித்து கேட்டதான இந்த சூரியன் அணிந்த ஸ்திரீ புதிய ஏற்பாட்டு சபை என்று விளங்கிக் கொள்ளுகிறோம். We can understand this woman clothed with the sun, that's the New Testament church. இதை குறித்து பலவிதமான விளக்கங்கள் உண்டு. ஆனா பரிசுத்த ஆவியினாலே நாம் விளங்கிக் கொள்ளுகிறது இது புதிய ஏற்பாட்டு சபை. There are so many explanations concerning this, but through the Holy Spirit this is revealed as the New Testament church. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் என்று வேதம் சொல்லுகிறது. Heavenly Jerusalem is free, she is the mother of us all. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதான சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக காணப்படுகிறது. Spirit-filled church is called as the body of Christ. இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு தலையாக இருக்கிறார். Christ is the head of this church. இந்த சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவி என்று அழைக்கப்படுகிறது. This church is called as the wife of the Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதான ஒரு சபைதான் இந்த ஸ்திரீ. This woman is the spirit-filled anointed church. இது சூரியனை அணிந்திருக்கிறது. She is clothed with the sun. இந்த வசனங்களின்படி ஒரு படத்தை ஒரு ஸ்திரீயை அங்கு வரைந்திருக்கிறோம். According to these verses, we have put a picture here. வரைந்திருக்கிறோம். We have drew a picture here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறார். This woman is clothed with the sun. நீதியின் சூரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். She is bringing forth, revealing the sun of righteousness in her life. சந்திரன் மேல நின்று கொண்டிருக்கிறார். She is standing upon the moon. சந்திரனுக்கு
சொந்த வெளிச்சம் கிடையாது. The moon does not have the own அது light. சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெற்று அது பிரகாசிக்கிறது. It receives the light from the sun and reflects. இதுபோலவே சபையினுடைய பிரகாசம் எல்லாம் கிருபையினால, தெய்வத்தினுடைய கிருபையினால. In the same way, all the thing which is shining in the church, it's purely the grace of அது God. தேவனுடைய கிருபையிலே அது நின்று கொண்டிருக்கிறது. It is standing on the grace of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கடைசி நாட்களிலே இந்த சபையிலிருந்து தான் ஒரு ஆண் பிள்ளை வெளிப்பட போகிறது. In this last days, only from this church a man child is going to come out. ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த சபைக்குள்ளே காணப்பட வேண்டும். So beloved, you all must be seen into this church. இந்த சபையானது தேவனுடைய ராஜ்யம் என்று அறியப்படுகிறது. This church is called as the kingdom of heaven. இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்றும் வேதம் வெளிப்படுத்துகிறது. We find that's the kingdom of the dear son. இந்த சபைக்குள்ள வருகிறது போலத்த பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு வேற எங்கேயும் இல்லை. No man will not get protection any other place as he receives in this ஆகவே church. காலதாமதம் பண்ணாம இந்த சபைக்குள்ள நீங்க கடந்து வர வேண்டும். So without delay come into this church. ஒரு பாவி இந்த சபைக்குள்ள வர முடியாது. A sinner cannot enter here. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் இந்த சபைக்குள்ள வர முடியாது. A person who has not accepted the Lord Jesus Christ, he cannot enter this church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to accept the Lord Jesus Christ as your personal இந்த savior. சபைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாசலாக இருக்கிறார். To enter into this church, the Lord Jesus Christ is the கர்த்தராகிய door. இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர். The Lord Jesus Christ is the creator of the whole world. அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனுமாக இருக்கிறார். He has created everything, is the Lord of lords and the God of gods. அவர் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர். He created the whole universe. அவர் வானமும் பூமியும் கொள்ளாதவர். He is the one whom heaven and earth cannot hold. அவர் அநாதியாய் நிலைத்திருக்கிறவர். He is eternal being. வானம் அவருக்கு சிங்காசனமாம், பூமி அவருக்கு பாதப்படியாம். Heaven is his throne and the earth is the footstool. அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். He is calling as though he calling as though they are. வெறும் சூன்யத்திலிருந்து எல்லாவற்றையும் வரவழைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். Out of voidness, out of emptiness, he called all things to being. வானமும் பூமியும் பூமிக்கு தாளான யாவரும் முழங்கால் முடக்கி தொழுது கொள்ளும்படிக்கு கொடுக்கப்பட்ட தேவன். He is a God given, sent to the earth, under the heaven, above the earth. All knees must bow before him. நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக காணப்படுகிறது. His name is seen high above all the other names of the earth. இவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனம் ரட்சிக்கப்படும். They that call unto him, they shall be saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவரை நோக்கி முழு உலகமும் கூப்பிட வேண்டும். We have to call unto him. இந்த முழு உலகமும் முழங்கால் முடக்கி ஆராதிக்கும்படிக்கு கும்பிடும்படிக்கு கொடுக்கப்பட்ட தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. The Lord Jesus Christ is a God sent on the earth so that all the people of this world may kneel before him and call upon him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழி அல்லாம ஒருவரும் இந்த சபைக்குள்ள வர முடியாது. Except the Lord Jesus Christ, no one can come into this church. இந்த சபையானது தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. This church is called the kingdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார். People, those who call upon this God, they are getting saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எங்கும் உள்ளவர்களும் எல்லா மனுஷரும் அவரை தான் நோக்கி கூப்பிட வேண்டும். Let it be, if any people of any caste or creed, they have to call upon him. இந்த மவுண்ட்ல உள்ள ஜனங்களும் அவரை தான் நோக்கி கூப்பிட வேண்டும். People those who are here also, they must call upon him. இந்திய தேசத்து ஜனங்களும் அவரை தான் நோக்கி கூப்பிட Even the வேண்டும். people of India, they must call upon him. முழு உலகத்தில் உள்ள மனுஷரும் நோக்கி கூப்பிட்டு ஆராதிக்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட ஒரே தேவன் இயேசு கிறிஸ்துவாக. The only God sent and given to us so that the whole world may call upon him to be saved, that is the Lord Jesus Christ. அவர்தான் எங்களுடைய தேவன். He is our God. அவர்தான் எங்களை ரட்சித்த தேவன். He is the God who saved us. அப்படி சொல்லுகிறவங்க அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. இந்த நல்ல தேவன் நமக்கு கிடைத்ததுக்காக நன்றியா இருக்க வேண்டும். We must be grateful that we have received this good God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த உண்மையான தேவனிடத்தில் நம்மை கொண்டு வந்தாரே, அதற்கு நன்றியாக இருக்க We வேண்டும். must be grateful that we were brought to this good God. இன்றைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த தேவன் உன்னை அழைக்கிறார். Oh beloved brother, sister, today the Lord is, this God is calling you. இந்த பயங்கரமான கர்த்தருடைய நாள் வரும் முன்னே நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உன்னை அழைக்கிறார். Before this terrible day of the Lord may come, that you must be saved, He is calling you. இந்த நாள்
நாளுக்கு மனுஷன் தப்ப வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. Word of God says man must escape from this terrible day. கர்த்தருக்கு வரப்போகிற இந்த பயங்கரமான நாளுக்கு நீங்க தப்பணும் என்றுதான் இயேசு சொன்னார். Even Jesus says you escape from this terrible day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம். Luke chapter 23 verse 36. Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. கர்த்தருக்கு ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த கர்த்தருடைய நாள் ஒரு பயங்கர உபத்திரவமான காலமாக அது ஆரம்பிக்கும். This day of the Lord will start as the day of persecution. இனி வருகிற நாட்களிலே அடுத்த தொடர்ந்து அவைகளை குறித்து நீங்க அதிகமாக கேட்கலாம். In the coming days you can learn about this more. இந்த நாளுக்கு நாம் தப்ப வேண்டும் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. The word of God says we have to escape from this day. இந்த பயங்கரமான நாளுக்கு நம்மை தப்ப வைக்கிறவர் கர்த்தராகிய இயேசுவாக இருக்கிறார். It's only the Lord Jesus Christ who makes us to escape from this terrible day. இன்றைக்கு மனுஷன் உலக அசுத்தங்களிலே உலக பாவங்களிலே சிக்குண்டு கிடக்கிறான். Today man is seen filled with the filth and sin of this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலக அசுத்தங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால தப்புகிறதாக வேதம் சொல்லுகிறது. The word of God says from the filth of this world, from the sin of this world, we have to escape. 2 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனம். 2 Peter chapter 2 verse 20. For if after they have escaped the pollutions of the world through the knowledge of the Lord and Savior Jesus Christ, they are again entangled therein and overcome, the latter end is worse with them than the beginning. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். இந்த உலக அசுத்தங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால தப்பலாம் என்று அங்க படிக்கிறோம். It's written by the knowledge of the Lord Jesus Christ we can escape from the pollutions of the world. உலகம் பலவிதமான பாவங்கள் அசுத்தமான பாவங்களினால நிரம்பி இருக்கிறது. This world is filled with different kinds of pollutions and sins. மனுஷர் அதற்குள்ள சிக்குண்டு விடுதலை பெற முடியாம தவிக்கிறார். Man is been caught in this net, he is not able to come out. வாலிப சமுதாயம் இப்பொழுது வெகு சீக்கிரத்துல போய் இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்குள்ள இறங்கி கொள்ளுகிறது. The young generation is going and getting drowned into this pollution. வெளிப்படையான பாவங்கள் ரகசியமான அசுத்தங்கள் இவைகளையெல்லாம் அவர்கள் நிறைவாய் செய்து அதற்குள்ள சிக்குண்டு போகிறார். Outward sins and secret sins are taking them to these pollutions and they have been dragged into this net. மனுஷன் தப்பி வர முடியாம அவன் அப்படி அசுத்தங்களில சிக்குண்டு இருக்கிறான். We find man is not able to escape, he's been caught in the pollutions. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் இந்த அசுத்தங்களிலிருந்து நம்மை விடுவித்து தப்புவிக்கிறவர். Only the Lord Jesus Christ is able to set us free from these pollutions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த எனக்கு ஒரு மனுஷனை ஞாபகம் வருகிறது. ஒரு மனுஷனை I remember a man now. அவன் உருகி கிடந்ததான தாருல போய் இறங்கி விட்டான். உருகி கிடந்த தார். He went and got into a stuck in a tar where it is muddled tar. ரோடு போடுகிறதற்காக அந்த தார் ட்ரம்களை கொண்டு வந்து இறக்கி இருந்தார். You know, they had brought lot of drums on the road to put the road. ரோடு போடுகிறதுக்கு தாமதமானபடினால இது உருகி ஒரு பள்ளத்துல போய் நிரம்பி நின்றது. Because the road work got delayed, this was there in a place. ஒரு பின்மாற்றக்காரன் நல்லா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோடுன்னு நினைச்சுக்கிட்டு அதுல போய் இறங்கினான். One backslider, he was fully drunk, he thought it's a road, he went and got landed in this puddle. அவர் இறங்கி இந்த காலம் இழுத்து அந்த காலங்களுக்கு அப்புறம் கை வச்சு தள்ளிகளுக்கு மொத்தத்துல மாட்டிக்கிட்டு அவனால வெளியே வர முடியல. At last he got into that, he was trying to put the right leg, left leg, put his right hand, left hand, he got stuck inside. இது போலதான் மனுஷர் அசுத்தங்களில மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறார். That is how people are suffering, being caught in the pollutions of this world. பலவிதமான பாவங்களில சிக்குண்டு தவிக்கிறார். They are really suffering, being caught into the sins of this world. பிசாசின் பிடிகளில் அகப்பட்டு கிடந்து அவர்கள் தவிக்கிறார்கள். They are suffering, being caught by the clutches of the devil. இந்த ராத்திரியிலே நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயோ? Tonight, this night, are you suffering like this? இயேசுவை நீ ஏற்றுக்கொள். Accept the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய சர்வ வல்லமையுள்ள கரம் உன்னை எந்த நிலவரத்திலிருந்து தப்புவிக்க வல்லதாக இருக்கிறது. His almighty power
can set you free from any circumstances. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த மனுஷன் அதுக்குள்ள இருந்து எடுக்கிறது பெரிய கஷ்டமா போச்சு. It was a very difficult task to take that man from that state. எப்படியோ அவனை எடுத்தார்கள். Somehow they pulled him out. ஆனா இன்றைக்கு மனுஷன் தான் தப்பும் வழி அறியாம இப்படிப்பட்ட தாறு போலதான பாவங்களிலும் அசுத்தங்களிலும் சிக்கிக்கொண்டு அழிகிறான். Today we find so many people like this star. People are stuck in the sins and pollutions. They are not able to escape out of it. இந்த ராத்திரியிலே அவருடைய அன்பின் கரம் நீட்டப்பட்டிருக்கு. Tonight his loving hands are outstretched towards you. பாவ அசுத்தங்களில் அகப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறவனே உன்னை நான் ரட்சிக்கட்டும் என்று சொல்லி அவருடைய கரம் உன்னை பார்த்து நீட்டி இருக்கிறது. His hands are stretched towards you, telling you who are drenched in sins and pollutions of the world, I am able to deliver you. இந்த நாட்களிலே இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டு நீ உன்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். These days call upon the Lord, telling, oh Jesus, and get saved. இயேசுவே என்று நீ கூப்பிட வேணும். You must call, oh Jesus. நாம் கூப்பிடும்படிக்கு ஆண்டவரே என்று கூப்பிடும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு என்ற நாமம். The name which is given to us so that we may call upon him, the only name is the name of Jesus. இயேசுவுக்கு மேலே வேறொரு நாமம் இல்லை. Above the name of Jesus there is no other name. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அது. That's the name above all the other names. அது சர்வ வல்லவருடைய நாமம் அது. That's the name of the Almighty. அது மனுக்குலத்தை ரட்சிக்கிற நாமம் அது. That's the name which can save the humanity. அவர் மனுஷனை அநாதியாய் நேசிக்கிறார். He is everlasting, he is loving man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் என்று விரும்புகிறார். He desires that all men may be saved. இங்க இருக்கிற ஒரு கூட்டத்தார் அவரை நோக்கி கூப்பிட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். Maybe one group of people who are here, who are called upon him, they have got saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ரட்சிப்பை இன்னும் பெறாதவர்கள் இன்றைக்கு ராத்திரியில நீங்க கூப்பிட வேண்டும். Till today who have not still received the salvation, tonight call upon the Lord. அவர் உன்னை தப்புவிக்கிறதுக்கு ஒரு அன்புள்ள தேவனாக உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார். As the loving God, he has come in your midst seeking you to make you to escape. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். You have read about a man. லோத்து அவன் சோதோமிலும் கொமராவிலும் அவைகளுடைய அக்கிரமங்களில் அவன் சிக்குண்டு கிடந்தான். Here we find about a person called Lot, got stuck into the pollutions of the Sodom and Gomorrah. அன்புள்ள தேவன் அவனை அவனுடைய குடும்பத்தை ரட்சிக்கிறதை பார்க்கிறோம். We find the loving God is saving him and his family. இந்த அழிய போகிற இந்த உலகத்தோடு கூட இவனும் இவனுடைய குடும்பமும் அழிந்து போகாதபடிக்கு, that he may not die with the perishable world, அவனை போய் அவன் கையை பிடிச்சு இழுத்து நீ வா வெளியே வா என்று இழுக்கிறார். we find the angels of God are catching hold of his hands, are trying to pull him out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Genesis chapter 19 verse 16. And while he lingered, the men laid hold upon his hand and upon the hand of his wife and upon the hand of his 2 daughters, the Lord being merciful unto him, and they brought him forth and set him without the city. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் இப்படித்தான் உனக்கும் உன்னுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கணும் என்று சொல்லி உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார். That is how the Lord has come in search after you to save you and your family. இந்த லோத்தையும் அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் கையை பிடிச்சு இழுத்தது போல, as the men, they started pulling the hands of Lot and his family members. நீங்க ஆண்டவர் உங்களோடு இடப்படுகிறத நீங்க சற்று அப்படி நிதானித்து பாருங்க. Just imagine and see how God is dealing with man. இந்த கூட்டங்களுக்கு வா என்று கையை பிடிச்சு இழுத்தது போல தான் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். You know, he has just brought you to the meeting as if he is pulling you by his hands. உன்னை நேசிக்கிறதுனால தான் அப்படி அவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். Because he has loved you only, he has brought you here. நீ அகப்பட்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து உன்னை தப்புவிக்கிறதற்காக, to escape, to make you to escape from the clutches. தெய்வத்தினுடைய அன்பை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See the love of God. Praise the Lord. சோதோமும் கொமோராவும் அக்கினியினால் அழிய போகுது. Sodom and Gomorrah is going to be destroyed by fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதோடு கூட நீ அழிய கூடாது. You must not die with it. இந்த உலகம் ஒரு பயங்கர அழிவுக்கு நேராக போகிறது. This world is going to a great destruction. ஒரு கர்த்தருடைய நாளை நோக்கி அது போய் கொண்டிருக்கிறது. It is going towards a terrible day of the Lord. ஒரு சமாதானமே இல்லாத ஒரு நாளை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. It is proceeding towards the day without peace. அக்கினியை போல எரிகிற ஒரு நாளை நோக்கி அது போய் It is கொண்டிருக்கிறது. proceeding towards a day where earth is going to be burnt with fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த உலக
உலகத்தோடு கூட போய் அழியாதபடிக்கு கர்த்தருடைய கையை பிடிச்சு இழுக்கிறார். வா, that you may not die in that day, he is pulling you by his உன்னை hands. இழுத்து கொண்டு வந்து நான் உன்னை ரட்சிக்கட்டும் என்று உன்னோடு பேசுகிறார். He is telling you, let me pull you and save you. நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டும். He says, let me forgive your sins. பாவங்களை மன்னிக்க இயேசு ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. Only Jesus has the power to forgive sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்தான் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை உண்டாக்கும் ஒரு நல்ல பலியை நமக்காக செலுத்தினார். He only offered a good sacrifice so that we may get the remission of sins. அவர் மன்னித்ததை வேற ஒருவரும் கேட்க முடியாது. After he is forgiven, no others can question. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது நாம் அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் இழுக்கிறாரே, அந்த இழுப்புக்கு கீழ்ப்படிந்து வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். At least now, as he is pulling you, calling you, come and receive the இந்த salvation. பாவங்கள் இனி விசாரிக்கப்படாது. These sins will not be inquired any after. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பாவங்களுக்கு இப்பொழுது மன்னிப்பு பெறாம போனா, If you don't get forgiveness for these sins, இந்த பாவங்கள் விசாரிக்கப்படும். these sins will be inquired. மனுஷனுடைய பாவங்கள் விசாரிக்கப்படும். The sins of man will be inquired. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையானவர்களே, Beloved, who are hearing this voice, இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று உங்களுடைய பாவங்களை தீர்த்து கொள்ளாவிட்டா, if you don't confess your sins, receive forgiveness and be remitted of your sins, உங்களுடைய பாவங்கள் விசாரிக்கப்படும். your sins you'll be visited. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு பாவத்தையும் ஆண்டவர் கஞ்சாடையாக விடவே மாட்டார். The Lord will not eye wink at any of the sins. மனுஷனுடைய சகல பாவங்களும் விசாரிக்கப்படும். All the sins of the man will be inquired. போலீஸ்ல கூட சில குற்றங்களை விசாரிப்பார்கள். You know, in the police also certain criminal cases they'll inquire. ஒரு திருடன் அகப்பட்டான் என்று சொன்ன அவன் என்னென்ன திருடனான் என்று அவன் அறியும்படிக்கு அவனை விசாரிப்பார்கள். If a thief is caught, they will do lot of investigation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. போலீசார் விசாரிக்கிற விசாரணையில அவர்கள் கக்கி விடுவார்கள். In the way police are investigating, they will vomit the truth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மனுஷனை கூட பிடிச்சு வச்சு விசாரித்தார்கள். You find some years back they also got a very popular famous man and inquired him. பிரபஞ்சத்துக்குரிய மனுஷரே பாவங்களை குற்றங்களை விசாரிக்கும் போது பயங்கரமா இருக்கும், அது கொடூரமா இருக்கும். If people of this world are going to investigate our sins, what will be that day? ஆண்டவர் பாவங்களை விசாரிக்கும் போது எப்படி இருக்கும்? How will be the day where God is going to inquire our sins? அவர் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிறவர் என்று படிக்கிறோம். We read he is a God who will inquire to third and the fourth generation. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Exodus chapter 34 verse 7. Keeping mercy for thousands, forgiving iniquity and transgression and sin, and that will by no means clear the guilty, visiting the iniquity of the fathers upon the children and upon the children's children unto the third and to the fourth generation. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவங்களை மன்னிக்கிறவர், He is able to forgive sins. அவரிடத்துல வந்து பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறாவிட்டா, If you don't come and confess your sins and receive forgiveness, அதை அவர் விசாரிப்பார். He will visit it. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பார். He says, I will visit to the third and the fourth generation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான். Those people who deny the Lord one day, அவருக்கு முன்னால வந்து தாழ்த்தி இரக்கத்தை பெறாவிட்டா அந்த பாவங்களை அவர் விசாரிக்கிறவர். if you don't come and humble yourself and receive forgiveness, He will visit your transgressions. ஒரு முறை நான் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நின்று கொண்டிருந்தேன். One day I was standing near Thoothukudi bus stand. அப்பொழுது ஒரு 15 வயது இருக்கும் ஒரு பையன் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல புத்தி நல்ல மன வளர்ச்சி இல்லாத ஒருவனாக நின்று கொண்டிருந்தான். I saw a 15-year-old boy. He was little bit imbalanced in the mind. He was disabled. அவருடைய வாயிலிருந்து உமிழ்நீர் வடிந்து கொண்டிருந்தது. I saw that the froth was coming out of his mouth. அவன் தன்னுடைய Spittle was coming out of his mouth. அவன் தன்னுடைய கையை இப்படி ஆட்டி கொண்டிருந்தான். His hands he was shaking his hands like this. ஈகள் எல்லாம் வாயில வந்து விழுந்தது. You know, lot of spittles coming out. சின்ன பிள்ளைகள் எல்லாரும் சின்ன பையங்க போய் அவனை குத்தி அவனுடைய வயித்துல எல்லாம் குத்தி அவனை கேலி பண்ணி கொண்டிருந்தார்கள். Small boys around, they are trying to make fun out of him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பொழுது நான் நின்று கொண்டிருந்த
பக்கத்தில் கடையில் இருந்தவர்கள் ஒன்று கொண்டு பேசினார்கள். So where I was standing nearby, the shopkeepers had a talk like this. அவனுடைய ஐயாவும் இப்படித்தான் அறிவா தூக்கிட்டு வருவார். They told even his father, he used to bring the axe like this in his hand. அவனுடைய தகப்பன் மற்றவர்களை வெட்டுகிற ஒரு துஷ்டனாக இருந்திருக்கிறான். His father was a very wicked man. He used to cut people by the axe. அவன் அந்த ஊர்ல ஒரு ரவுடியா இருந்திருக்கிறான் போல. In that place he was a rogue. நான் சொல்லுகிறதுக்கு பயப்படுகிறேன் இந்த காரியத்தை. To tell this matter I'm getting afraid. ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறவர், இரங்குகிறவர். God is a God who is having mercy upon us. மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற வேண்டிய நேரங்களில் பெற வேண்டும். We have to get the forgiveness and mercy in the time we have to receive it. அப்பா அரிவாளை தூக்கி கொண்டு வெட்டுகிறவனாக நின்றான். His father was one taking the axe to cut people. அதே இடத்துல மகன் புத்தி சுவாதீனம் இல்லாதவனாக, மற்ற பிள்ளைகள் எல்லாம் பரிகசிக்கிறவனாக, தகப்பன் எப்படி கையை கத்தியை வைத்து விட்டு ஆட்டுவானோ அதுபோல ஆட்டிக்கொண்டு நிற்கிறான். Now son is seen the same place where the father is standing, as if is holding an axe in his hand. He is shaking his hands. Other people are making fun out of நாங்கள் it. அறிவிக்கிற தேவன் மனுக்குலத்தினுடைய பாவங்களை விசாரிக்கிறவர். The God whom we tell you is a God who will visit the iniquity of the people. உங்களுடைய பாவங்களை நீங்க இந்த பூமியிலே இயேசுவிடத்தில் வந்து தீர்த்து கொள்ள வேண்டும். You on this earth only come and reconcile with the Lord, accepting your sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவங்களை தீர்த்து கொண்டா அவைகள் விசாரிக்கப்பட மாட்டாது. If you are going to set right yourself, you will not be visited in the latter days. இன்னொரு முறை இன்னொருவர் பேசுகிறதை நான் கேட்டேன். I also heard another person having a talk like this. அந்த மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன். That person who did not accept the Lord Jesus Christ. அவன் சொன்னான், ஏதோ ஒரு சக்தி இருக்குது என்று நான் பயப்படுகிறேன். He says, I fear there's some extraordinary power. அதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னான். And he gave an example also. இந்த பட்டணத்துல ஒரு பெரிய மருத்துவர் இருக்கிறாரா. He said in this city there's a very big physician. அவர் யாருக்காகலும் ஆபரேஷன் செய்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்று சொன்னா அதற்கு முன்பாகவே பணத்தை கொண்டு அவருடைய கஜனால கட்டி பில் அவருடைய டேபிளுக்கு வந்தாதான் ஆபரேஷனுக்கு போவாராம். Then he said about the doctor, if he has to do an operation, people have to bring the full amount of money, get the receipt, after putting in the treasury, after putting in the box only, he will go for the operation. அப்படி நிறைய ஆபரேஷன் எல்லாம் பண்ணி நிறைய கோடியா சம்பாதிச்சு வைத்திருக்கிறார். After doing such operations, he has minted crores of rupees. ஆனா அவர் சேர்த்து வைத்திருக்கிறதை அதை அனுபவிக்கிறதுக்கு என்று ஒண்ணா பெற்று வைத்திருக்கிறாராம். And he also has got a son to experience his wealth, to use his wealth. கண்ணை உருட்டி கொண்டு யார் வந்தாலும் கண்ணை உருட்டி கொண்டு நாக்க தள்ளி கொண்டு வீட்டில் இருக்கான். That boy is seen in the house. Anyone comes, you will see his eyes. He's got mentally imbalanced. ஆண்டவர் யார் என்று பார்க்கிறதில்லை. God does not. He is not partial. அவர் ரவுடி என்றும் பார்க்கிறதில்லை, டாக்டர் என்றும் பார்க்கிறதில்லை, வட்டி வசூலிக்கிறவன் என்றும் பார்க்கிறதில்லை. God does not see whether you are a man taking interest, whether you are a great physician or you are a rogue of the city. அநியாயமாய் வட்டி வசூலிக்கிறார்கள். There are some people illegally taking interest. பாவம் கையில கடன் வாங்கி அகப்பட்ட ஜனங்களுடைய உயிரை வாங்குகிறார். They are taking the life of the people who are in debts. தெய்வத்துக்கு பயப்படுங்க. Fear God. பாவங்களை விசாரிக்கிற தேவன் இயேசு. Jesus is the Lord who is going to visit your iniquity. மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவர். He is the God who will visit up to the third and the fourth generation. வந்து பாவங்களை தீர்த்து கொள்ளுங்க. Come and set your treasure. இயேசுவே இயேசுவே என்று அறிக்கையிட்டு மன்னியும் மன்னியும் என்று கெஞ்சி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. Confessing the Lord, oh Jesus, Jesus, ask him, forgive me and receive the forgiveness. இவர் நீ அகப்பட்டிருக்கிற எந்த அசுத்தத்திலிருந்தும் எந்த பாவத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். He is powerful and almighty to set you free from any type of clutches. நீ மறுபடியும் பிறந்தாலே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீ பார்ப்பாய். Unless you are born again, you cannot see this kingdom of God. ஓடி இயேசுவிடத்தில் வந்து நீ இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டா நீ பரலோக ராஜ்யத்தை காணவே மாட்டாய். Coming unto the Lord, this Lord Jesus Christ, if you don't get saved, you cannot see the kingdom of God. ஆகவே இன்றே உனக்கு ரட்சணிய நாள். So today is the day of salvation. இன்றைக்கு தான் நீ அனுக்கிரகத்தை பெறும் நாள். Today is the day of acceptance. நல்ல நாள் ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். This good day the Lord has given to you, beloved. ஆகவே இந்த ஆண்டவரிடத்தில் நீ ஓடி வருவாயாக. So
come running unto this God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். We must obey to the மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். repenting, taking baptism. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். We must receive the anointing of the Holy Spirit. அப்பொழுதுதான் இந்த சபைக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். Only then we can enter into this church. இது புதிய ஏற்பாட்டு சபையாக இருக்கிறது. This is called as the New Testament church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது ஒரு கிரீடத்தை சூடி இருக்கிறது. We find there's a crown upon the head. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விவரிக்கிறதுக்கு நேரங்கள் இல்ல. No time for explanation. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of இது the Lord. 12 நட்சத்திரங்களை கொண்ட கிரீடமாக இருக்கிறது. It's a crown of 12 stars. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the 12 Lord. நட்சத்திரங்கள் அப்போஸ்தலர்களை வெளிப்படுத்துகிறது. The 12 stars speaks about the apostles. மல்ல யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ண வேண்டும். He that warreth, he must do according to the law. ஆவிக்குரிய போராட்டங்களை செய்கிற மனுஷர் அப்போஸ்தல உபதேசத்தின்படி போராடி ஜெயிக்க வேண்டும். Those who are fighting the battle, they must fight and get victory according to the apostles' இது ஒரு doctrine. ஜெய வீரனுடைய கிரீடமாக இருக்கிறது. This is the crown of the victors. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போஸ்தல பிரதிஷ்டை உள்ளதான சபைக்குள்ள நாம் வர வேண்டும். We must come into the consecration of the apostles. இந்த சபையினுடைய கிரீடம் ஜெயஜீவியம் அப்போஸ்தல உபதேசமாக இருக்கிறது. The crown given to this church is the victorious life, the அப்போஸ்தல apostolic doctrine. உபதேசங்கள் இல்லாத சபையிலே ஜெயஜீவியம் இருக்க முடியாது. Where in which church there is no apostolic doctrine, there cannot be overcoming life. இந்த சபையானது ஒரு பிள்ளை பெறும்படிக்கு வருத்தப்பட்டு அலறிக் கொண்டிருக்கிறது. This church is struggling to bring forth a man child. இதற்கு முன்பாக 7 தலையும் 10 கொம்பும் உள்ள ஒரு வலு சர்ப்பம் அங்கே காணப்படுகிறது. And before that we see also a red dragon having 7 heads and 10 horns. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது சிகப்பு நிறமுள்ளது. It is red in இந்த color. வானத்து நட்சத்திரங்களிலே 3 ஒன்றை தன்னுடைய வாளினால தள்ளி போட்டது. His tail drew the third part of the stars of heaven. இந்த சபையிலே ஜெயங்கொள்ள போகிறதான சபையை பட்சித்து போடும்படிக்கு அது நிற்கிறது. It is waiting to destroy the overcoming saints. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனாலும் இந்த சபையானது ஜெயங்கொண்ட ஒரு ஆண் பிள்ளையை பிறப்பிக்கிறது. But this church is bringing forth a man child. இந்த ஸ்திரீயானவள் ஒரு ஆண் பிள்ளையை பிறப்பிக்கிறார். This woman is bringing forth a man child. அதுதான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. That is caught up to the throne of God. இந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளும் நாள் தான் கிறிஸ்துவின் நாள். Oh, the day where this man child is going to caught up with the Lord, that's going to be the day of Christ. இந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே After the man child is caught up unto the Lord, வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. there was a war in heaven. மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் சேர்ந்து சாத்தானோடும் அவனுடைய தூதர்களோடும் பெரிய யுத்தம் நடக்கிறது. Michael and his angels fought against the dragon and his angels. அவன் பிசாசு கீழே தள்ளப்படுகிறான். The devil was cast down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய நாள் துவங்குகிறது. The day of the Lord இந்த starts. பூமியிலே பிசாசு தள்ளப்பட்ட உடனே After devil was cast down to the அவன் earth, மிகுந்த கோபம் கொண்டு இந்த ஆண் பிள்ளையை பெற்ற அந்த ஸ்திரீயைத்தான் அவன் துன்புறுத்த வருகிறான். being filled with anger, he is going to torture that woman. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதான இந்த சபையிலும் எல்லாரும் கர்த்தருடைய வருகையில போக மாட்டார்கள். Even the spirit baptized church, all will not go at the coming of the Lord. தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு கூட்டத்தார் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Only one group of chosen people will be caught up at the coming of the அவர்கள் Lord. முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஜெயம் கொண்டவர்களுமாக இருக்கிறார்கள். They are perfectly sanctified and victorious group of people. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் காணப்படுகிறார். Today you find there are thousands of people who are spirit அவர்கள் anointed. சொல்லப்போனா கோடா கோடியாய் உலகமெங்கும் பெருகி இருக்கிறார். You find they are just multiplied in the world in millions. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படியே மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். According to the promise of God, upon all the flesh the Lord is pouring his spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார். You find many people are getting filled by the Holy Spirit. தேவனுடைய சபையில ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறார். People are going on increasing in the church of God. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஜனமே, நீங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Oh, spirit baptized people, are you prepared for the coming of the Lord? நீங்க முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Are you really getting perfectly sanctified? நீங்க பாவம் உலகம் பிசாசு ஜெயித்து கொண்டிருக்கிறீர்களா? Are you really having victory over world, flesh and Satan? இந்த சபையில ஒரு கூட்டம் போராடுது. There are one group of people striving for this. அப்போஸ்தல உபதேசங்களை பெற்று போராடுது. They are striving for the apostolic doctrine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது இரவென்றில்ல பகலென்றில்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கு. No days or no nights, they are going on striving and calling unto the Lord. அவள் வருத்தப்பட்டு அலறுகிறாள். We find that woman is travailing in pain. தன்னுடைய ஜெய ஜீவியத்தை பட்சித்து போடும்படிக்கு நிக்கிற வலு சர்ப்பத்தை மேற்கொள்ளும்படிக்கு ஜெபங்களிலே அவள் போராடுகிறாள். To overcome the red dragon, we find she is travailing in pain. உண்மையான தேவனுடைய ஜனங்கள் இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து
அவர்கள் போராடி ஜெயித்துக் கொண்டிருப்பார்கள். True group of people, day and night, they'll be striving and praying unto the Lord. ஏனென்றால் ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Because when the Lord comes, we must preserve the faith. ஜெபங்கள் இல்லாத சபை தன்னுடைய விசுவாசத்தை காக்க முடியாது. Prayerless church cannot preserve the faith. மனுஷகுமாரன் வெளிப்படும்போது விசுவாசத்தை காண்பாரோ? When the Son of Man comes, shall he find faith on the earth? கடைசி நாட்களில் அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகுகிறார். In the last days, many are departing from the faith. உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு To கொண்டிருக்கிறோம். keep your faith, you have called upon the Lord day and night. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த அநியாயம் உள்ள நியாயாதிபதியிடத்தில் நியாயம் கேட்க சென்ற விதவையைப் போல Like the widow who went to the unjust judge. நீ ஆண்டவர் அலட்டிக் கொண்டிருக்க வேண்டும். You must be going on troubling the Lord. லூக்கா 18 அதிகாரம் 7 வசனம். Luke chapter 18 verse 7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். And shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with them? I tell you that he will avenge them speedily. Nevertheless, when the Son of Man cometh, shall he find faith on the earth? இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்காத ஜனங்களிலே விசுவாசம் இருக்காது. Those people who don't cry unto the Lord day and night, they will not have faith. அவர்கள் ஆண் பிள்ளையாக முடியாது. They cannot become man child. ஆண்டவர் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு விசுவாசத்தை தான் நாம் கொண்டு போக வேண்டும். When the Lord is going to come, we must meet him only with faith. சில தலைவர்கள் எல்லாம் வரும்போது எதிர்கொண்டு போய் மாலைகளை போடுகிறார்கள். You know, when some big political leaders are coming, people go and garland them. பெரிய மாலை எல்லாம் போடுகிறார்கள். You find huge garlands will be given. சந்தன மாலை எல்லாம் போடுகிறார்கள். They even put that we find other garlands with fragrance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா நாம் ஆண்டவரை எதிர்கொண்டு போகும்போது என்ன கொண்டு போவோம்? When we are going to meet our Lord, what are we going to take in our hands? விசுவாசம். We are going to take faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. விலையேற பெற்ற விசுவாசம். Precious faith. நாம் பலவிதமான சோதனைகளின் வழியாய் கடந்து போய் நாம் பெற்றுக்கொண்ட பூரண விசுவாசம். By going through lot of trials on this earth, the perfect faith what you have attained. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற மிகவும் precious ஆக இருக்கும் என்று நினைக்கிறேன். That is going to be something very precious we are going to give to our Lord. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. So beloved people of God, keep your faith. உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. Keep your faith. இதற்கென்று ஜெபம் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்க. For this case only, Church of God must pray day and night. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிங்க. Day and night people of God are calling unto him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு அவர் கையை பிடித்து இழுக்கிறார். லோத்தேவுடைய குடும்பத்தை இழுத்தது போல. We find today as he pulled up Lot and his family, he is pulling you by his hands. அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன? What was the counsel given to him? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. Run away to escape. Run to escape from your life. ஆண்டவர் அவனுக்கு ஒரு மலையை காட்டி ஓடி போக சொல்லுகிறார். The Lord showed a mountain and told, escape for thy life. இந்த நாட்களில் ஆண்டவர் போராடி உங்களை ரட்சிக்கிறார். Today, these days, the Lord is striving to save you. இந்த உயர்ந்த மலை அவருடைய சபையாய் காணப்படுகிறது. This high mountain is the church of God. மலை மேலே இருக்கிற பட்டணம் அது. Oh, it's a city on that mountain. அதற்குள்ள ஓடி வந்து சேருங்க. Come and take shelter in that city. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஸ்திரீ ஒரு ஜெயங்குண்டா ஆண் பிள்ளையை பிறப்பித்த உடனே After this woman brought forth the man child, இந்த ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்ற உடனே after she brought forth the man child, அது தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. that was caught up to the throne of God. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. பிசாசு கீழே தள்ளப்பட்டான். There was a war in heaven. Devil was cast down to the earth. பிசாசுக்கு இப்ப பயங்கர கோபம். Now the devil is very angry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பூமியிலே ஒரு உலக தலைவன் எழும்புவான். One world leader will arise on this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாத்தான் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய மிகுந்த அதிகாரத்தையும் அந்த மனுஷனுக்கு கொடுப்பான். Satan will give his power, his authority, his throne to that one man. இந்த முழு உலகமும் ஒருவனாலே ஆளுகை செய்யப்படும். This whole world will be ruled by one leader. ஐரோப்பிய பொதுச்சந்தை நாடுகளின் தலைவர்களில் இருந்துதான் ஒருவன் எழும்புவான். From the European common market only one man will arise. இப்பொழுதும் கூட அவர்கள் ஒன்றாக கூடி தங்களை வலுப்படுத்த வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அமெரிக்கா, சைனா போன்ற வல்லரசு நாடுகளை காட்டிலும்
அவர்கள் பலமுள்ளதாய் மாற வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். We find now the European market, they are trying to become superpowers more than America and China. முழு உலகத்துக்கும் ஒரு தலைவனை அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார். They are searching for one leader for this world. ஆண்டவர் ஒரு தலைவனை இந்த உலகத்துக்கு அனுமதிப்பார். God will permit one leader to come to this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த தலைவன் ஒரு சர்வாதிகாரியாக வருவான். That leader will come as a dictator on this earth. ஆண்டவர் முத்திரைகளை உடைத்து ஒவ்வொரு அந்த அந்திகிறிஸ்துவை அனுமதிக்கிறார். The Lord, he will break the seal and he will permit the antichrist. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அந்திகிறிஸ்து ஒரு மிருகம் என்று அழைக்கப்படுகிறார். This antichrist is called as a beast. இந்த ஒரு மிருகத்தை நாம் பார்க்கிறோம். There we see a beast. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுக்கு 7 தலை இருக்கு. This got 7 heads. 10 கொம்பு இருக்கு. 10 horns. 10 முடி இருக்கு. And we find there are அதனுடைய கால்கள் கரடியை போல இருக்கிறது. We find the legs are like the bear. அத பார்த்தா சிறுத்தையை போல இருக்கிறது. It looks like the leopard. அதனுடைய வாயை பார்த்தா சிங்கத்தின் வாயை போல இருக்கு. The mouth looks like a lion. இது ஒரு மிருகம் இது. It's a beast. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் படிக்கிறோம். We read this in Revelation chapter 13 verse from 1 to 5. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியிலுள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே இந்த மிருகத்தை குறித்து வாசிக்கிறோம். Here we read about this beast. அவனுடைய தலையில தூஷணமான நாமங்கள் இருந்தது. We find the name of blasphemy upon the head. அவன் தேவனை தூஷிக்கிறவனாக இருந்தான். He was the one blaspheming God. மனுஷர் அவனை ஆராதிக்கிறார்கள். People are worshipping him. அவன் ஒரு சொரூபத்தை உண்டாக்கி வைத்து பூமியின் குடிகள் எல்லாம் அதை வணங்கும்படி செய்வான். He is making an image and he will make all the people of this earth to worship it. பூமியில் உள்ள மனுஷர் தங்களுடைய நெற்றியிலோ கைகளிலோ 666 என்றதான முத்திரையை குத்தி கொள்ள வேண்டும். All people who are going to live on this earth on those days, they must have the seal 666. அவருடைய அந்த சொரூபத்தை அவன் வணங்கும்படி செய்வான். He will make them to worship that image. இந்த அந்திகிறிஸ்து ஒரு சர்வாதிகாரியாக வெளிப்படுவான். This antichrist will reveal as a dictator. இவன் வெளிப்படுகிறத ஆண்டவர் முத்திரைகள் ஒவ்வொன்றை உடைத்து அதை அனுமதிக்கிறத பார்க்கிறோம். We find as he is coming out, God is breaking the seal and permitting him. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும்போது Revelation chapter 6 verse 2. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். கர்த்தருக்கு English. And I saw and behold a white horse, and he that sat on him had a bow, and a crown was given unto him, and he went forth conquering and to conquer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க ஒரு வெள்ளை குதிரை புறப்பட்டு வருகிறது. A white horse is proceeding out. அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனிடத்தில் அம்பு இல்லை. He that was sitting on it, he had a bow, but there was no arrow. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். A crown was given unto him. He went forth conquering and to conquer. இவன் அந்த அவனிடத்துல வில் இருக்கு, அம்பு இல்லை. The bow is there, but there's no arrow there. வெள்ளை குதிரை என்று சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில வருகிறத பார்க்கிறோம். White horse means we see the Lord Jesus Christ coming in the white horse. அந்த வெள்ளை வந்து ஒரு நீதியையும் சமாதானத்தையும் அது வெளிப்படுத்தும். White speaks about righteousness and peace. ஆனா இந்த வெள்ளை குதிரை அப்படிப்பட்டதல்ல. But this white horse is not of that nature. வெள்ளை பிடித்திருக்கிறார், அம்பு இல்லை. Bow is in the hand but no arrow. ஆனா இவன்
ஜெயிப்பவராகவும் ஜெயிக்கிறவராகவும் வருகிறான். But he went forth conquering and to conquer. இதுல ஒரு தந்திரம், ஏதோ இதுல ஒரு மாயம் இருக்கிறது. We find there's some vanity and subtlety here. உண்மையாகவே ஜெயிக்கிறவன் என்று சொன்ன அம்பும் கூட வைத்திருப்பான். If a true conqueror, truly he will have an arrow also. ஜனங்களை தந்திரமாக வஞ்சித்து இவன் ஆளுகைக்கு வருவான். Subtly deceiving man, he will come to power. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக some years back, இங்க ஓட்டு கேட்டு வந்த கட்சிக்காரர்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. I still remember some politicians used to come and ask for votes. நாங்க ஆட்சிக்கு வந்தா ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்போம். You know, if we are going to come to power, 1 rupee will give 3 measures of rice. ஆட்சிக்கு வந்த உடனே 30 ரூபாய் ஆச்சு. After they came to ஒரு படி 30 ரூபாய் ஆச்சு. After they came to rice, 1 measure become 30 rupees. அவங்க சொன்னதின்படி எல்லாம் செய்ய முடியல. ஆனா சொல்லி எப்படியோ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்து ஜனங்களை ஏமாற்றி வருகிறார். Somehow they gave lot of promises, came to power, deceiving people. இது போலவே தான் இந்த அந்தி கிறிஸ்துவும் சவுக்கியமும் சமாதானமும் உண்டென்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ஆட்சிக்கு வருவான். That is how Antichrist will promise peace and soundness, and he will come to power. அவன் இந்த உலகத்தை அவன் கைப்பற்றுவான். He will try to capture this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்து இயேசு கிறிஸ்து இரண்டாவது முத்திரையை உடைக்கிறார். We find again Jesus is breaking the second seal. அப்பொழுது ஒரு சிகப்பு குதிரை புறப்பட்டு வருகிறது. We find the red horse is proceeding out. இந்த சிகப்பு ஒரு பெரிய விஷயத்தை வெளிப்படுத்துகிறது. This red speaks about a great thing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 3 4 வசனங்கள். 3rd and the 4th verses. அவர் இரண்டாம் முத்திரை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தையும் பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. And when he had opened the second seal, I heard the second beast say, "Come and see." And there went out another horse that was red, and power was given to him that sat thereon to take peace from the earth, and that they should kill one another. And there was given unto him a great sword. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க சிகப்பு நிறமுள்ள ஒரு குதிரை வருகிறது. Here we find red horses proceeding out. அதன் மேலே ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. Power was given to him that sat thereon to take peace from the earth, that they should kill one another. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. And there was given unto him a great sword. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சிகப்பு நிறம் என்பது கம்யூனிசத்தை காட்டுகிறது. The red color speaks about the communism. ஒரு சர்வாதிகார ஆட்சி தொடங்க வேண்டும் என்று சொன்ன அதற்கு எதிர்ப்பே இல்லாதபடி செய்யணும். If a dictatorial rule has to come, there must not be any opposition against the rule. அதற்கென்று மிகுதியான இரத்தம் சிந்தினால் தான் முடியும். Unless they shed more blood only, they can set up such a government. காரல் மார்க்ஸ் எழுதினதுதான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லுவது. You know, there's a book written by Karl Marx called Communist Manifesto. காரல் மார்க்ஸ் ஒரு ஜூ. He's a Jew. அவன் எழுதினதுதான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. He wrote a book called Communist Manifesto. அதற்கு 25 பைசா தான் அந்த நாட்களில விலை, இப்ப எவ்வளவு என்று தெரியாது. Those days only 25 naya paisa. We didn't know what is the cost today. அது கம்யூனிஸ்ட் கொள்கைகள் எல்லாம் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது. You can find lot of philosophies of the communism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரஷ்யாவிலே கம்யூனிசம் உருவானது இந்த காரல் மார்க்ஸ் எழுதினதான அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ மூலமாகத்தான். The Russia became a communist country only because of the book which this man wrote called Karl Marx. லெனின் சின்ன வயதாக இருக்கும்போது, when Lenin was a young man, அவருடைய சகோதரன் படிக்கிற இடத்துல ஏதோ தவறு செய்து விட்டான் என்று சொல்லி பொதுவான ஒரு இடத்துல அன்றைக்கு இருந்த ஜார் மன்னர்கள் அவனை தூக்குல போட்டார்கள். Those days the Tsar government punished Lenin's brother because he committed a crime there. தாய் தகப்பன் அவனுடைய தம்பி எல்லாருக்கும் முன்பாக சகோதரனை தூக்குல போட்டு கொண்டார். Before the father, mother and all the family members, Lenin's brother was hanged to death. அப்பொழுது அன்றைக்கு ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருந்த அந்த ஜார் மன்னர்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த லெனின் தீர்மானித்தான். Then Lenin determined to take revenge against the Tsar's royal family. அதற்கு அவன் வழி தேடி கொண்டிருக்கும் போதுதான் அவனுடைய கையிலே இந்த காரல் மார்க்ஸ் எழுதினதான கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ கிடைத்தது. When he was finding a way to take revenge, that's the time he got a book written by Karl Marx called this manifesto. இந்த கொள்கைகளை கொண்டு ஜனங்களை தன்னுடைய வசப்படுத்தி கொண்டார். Having these points, he somehow took people unto himself.
அந்த நாட்களில் சில ஜார் மன்னர்களை பிடித்து கொண்டார்கள், சிலர் நாடு கடத்தப்பட்டார். Some members of the Tsar family were killed and some were sent on exile. இப்படி கம்யூனிசத்தை லெனின் ரஷ்யாவுக்குள்ள கொண்டு வந்தார். Thus Lenin brought communism into the country of Russia. ஆனா அதனுடைய கொள்கைகள் முற்றிலுமாக நிறைவேற்றப்படாமல் இருந்தது. But most of this theologies could not be fulfilled. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தபோது, after Stalin came to power, அவன் அந்த கொள்கைகளை நிலைநாட்டுகிறதுக்காக அவன் பிரயாசப்பட்டான். We find he wanted to somehow confirm those teachings. சரித்திரங்களை படித்தவர்களுக்கு தெரியும். Those who read the history they can அந்த understand. நாட்களில் அவன் சிந்தின இரத்தத்துக்கு அளவே கிடையாது. There was no measure for the blood what he shed. தன்னுடைய ஆட்சிக்கு எதிர்ப்பே இல்லாதபடிக்கு எதிர்த்தவர்களை எல்லாம் அவன் கொன்று குவித்தான். All those people who opposed his government, they were killed. அவன் முதலாளித்துவத்தை அவன் ஒழித்தான். He wiped away many people. இங்கேயும் கூட இரத்த சிந்துதல் தான் அந்த சிகப்பு. Even today the red speaks about shedding of blood. அந்த குதிரை, சிகப்பு குதிரை மேல வந்தவன் ஒரு பட்டயத்தை பிடித்திருக்கிறான். He that came on the red horse, he had a great sword in his hand. அந்த கிறிஸ்துவத்தினுடைய ஆட்சியை இந்த உலகத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு தனக்கு எதிர்ப்பே இல்லாதபடி செய்வான். To bring the reign of Antichrist on this earth, he will see that there is no opposition for him. அவனை எதிர்க்கிறவர்களே இந்த பூமியிலே இருக்க முடியாது. All those who are opposing him, they cannot be on the face of the earth. பயங்கரமான இரத்த சிந்துதல் இந்த பூமியில உண்டாயிருக்கும். There will be terrible shedding of blood. இந்த பூமியில சமாதானமே இல்லாம போகும். There will be a day there's no peace on the earth. கர்த்தருடைய நாள் வருகிறது. The day of the Lord is approaching. அந்த சிகப்பு குதிரை வருகிறது. The red horse is proceeding. இந்த பூமி சமாதானம் இல்லாத ஒரு நிர்பந்தத்துக்குள்ள விடப்படும். This earth is going to go to a miserable state without peace. பயங்கரமான ஒரு இரத்த சிந்துதலுக்குள்ள விடப்படும். This earth is going to be left out to a terrible day of shedding blood. மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே அந்த கிறிஸ்துவுடைய முத்திரையை குத்தாதவர்கள் வாங்கவும் விற்கவும் முடியாது. Not only that, those days who have not taken the seal of the Antichrist, they cannot buy nor sell. இந்த சபையில இருந்து ஆண்பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, from this church, after the man child is caught up, சபையானது கைவிடப்பட்டதாய் இந்த கர்த்தருடைய நாளுக்குள்ள அது பிரவேசிக்கிறது. Church, this leftover church will go to the day of the Lord. இந்த அந்திகிறிஸ்து நாளுக்குள்ள பிரவேசிக்கும். It will go enter the day of Antichrist. இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிறவர்கள், those who are really loving the Lord, தங்களுடைய ஜீவியத்தில் ருசித்தவர்கள், those who have really tasted the Lord, அவரை அனுதினமும் ஆராதித்தவர்கள், those who have really worshipped him continually, வருகைக்கு ஏற்ற ஆயத்தம் இல்லாம அவர்கள் கைவிடப்பட்டு போனதனால, because they were left behind, because they were not prepared for the coming of the Lord, இவர்களும் கூட அந்த அந்திகிறிஸ்துவை வணங்கும்படிக்கு நிர்பந்தப்படுத்தப்படுவார்கள். They also will be compelled to worship this Antichrist. இயேசு கிறிஸ்து அறிந்த ஜனங்களுக்கு அது ஒரு பயங்கர தர்ம சங்கடமான நேரமாக இருக்கும். Those who have known the name of the Lord Jesus Christ, that will be the most miserable day. அவருடைய முத்திரையை குத்திக் கொள்ளாம வாங்கவும் விற்கவும் முடியாது. Without taking a seal, you cannot buy nor sell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்திகிறிஸ்துவை வணங்குறியா? அந்திகிறிஸ்து உண்டாக்கி வச்சிருக்கிற சொரூபத்தை வணங்குறியா? If you're going to worship Antichrist, you must worship the image what he has made. இப்பொழுது நமக்கு அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் எல்லாம் இல்லை கர்த்தருடைய கிருபையினால். By the grace of God, nowadays we don't have such compulsions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய கிருபை இருக்கு. Nowadays we find grace proceeding. தெய்வத்தை நாம் வெளிப்படையாக ஆராதிக்க, openly we are worshiping God. அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு வந்த உடனே வேத புத்தகங்களை எல்லாம் பிடுங்கி போடுவான். After Antichrist comes to power, the Bibles will be snatched off. இப்படிப்பட்ட ஆராதனைகளை எல்லாம் தடை செய்வான். All such meetings will be hindered. நீ வேற ஒரு தெய்வத்தை வணங்க முடியாது, நான் உண்டாக்குன சொரூபத்தை தான் வணங்கணும். You cannot worship any god, you must only worship the image what I have made. இந்த பூமியின் குடிகள் எல்லாம் ஆம் என்று சொல்லி முத்திரையை குத்திக் கொண்டு அதை போய் தொழுவார்கள், வணங்குவார்கள். All the citizens who are living on this earth, they will take his seal to worship him. ஆனா உண்மையான சபை, இயேசு ருசித்த சபை அவனை வணங்க போகாது. But the true church was tasted the Lord Jesus Christ, they will not be seen on that day. பயங்கரமான ஒரு உபத்திரவத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். They have to face a great tribulation. ஆண்டவர் இந்த பயங்கரமான உபத்திரவத்துக்கு தப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். The Lord says you have to escape from this tribulation. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் திருப்பவும் படிப்போம். We read in Luke chapter 21 verse 36. Watch ye therefore and pray always, that ye may be accounted worthy to escape all these things that shall come to pass, and to stand before the Son of Man. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நீங்க இவைகளுக்கு தப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus said you have to escape from this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நாளுக்குள்ள யாரும் போக கூடாது. No one must go to this day. இந்த கர்த்தருடைய நாளை விரும்புறவங்க யாராவது இருந்தா அல்லேலூயா சொல்லுங்க. Those who want to really go the day of the Lord, you can just shout hallelujah. கிறிஸ்துவ நாளை விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Those who want to go the day of Christ. ஒரு சத்தம் தான் ரொம்ப சத்தமா வந்தது. Only one man is shouting loudly, others are not giving the noise. விளங்கி கொண்டவங்க கிறிஸ்துவ நாளை விரும்புகிறவங்க திரும்ப ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் கிறிஸ்துவ நாளை தான் நேசிக்க வேண்டும். We must love the day of Christ. கிறிஸ்துவ நாளுக்கு நாம் தப்பி போக வேண்டும். We must அதாவது கர்த்தருடைய நாளுக்கு தப்பி கிறிஸ்துவ நாளிலே வருகையில போக வேண்டும். Escaping the day of the Lord, let us go to the day of Christ. அதற்கு தான் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். That's what Jesus says, watch and pray. சபை வருகைக்கு போகிறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஜெபத்தோடு கூட காணப்பட வேண்டும். Church, to be caught up with the Lord, it must have a special prayer life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னைக்கு அநேகருக்கு ஜெப ஜீவியம் கிடையாது. Today we find many people don't have prayer life. பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே என்று திருப்பி திருப்பி ஜெபம் செய்கிறது போல தான் இன்றைக்கு அநேகர் செய்து You கொண்டிருக்கிறார். find now people are simply telling our Father which art in heaven. They are only telling the Lord's prayer, traditional prayer. ஆரம்ப நாட்களில் எனக்கு அந்த ஒரு பிரேயர் தான் தெரியும். In the former days, only that prayer we know. ராத்திரி நல்லா சாப்பிட்டு விட்டு தூங்க போகும்போதும் அந்த ஜெபத்தை தான் சொல்லுவேன். After having full stomach food, full, after that only we'll make that prayer. நல்லா மூக்கு வரைக்கும் சாப்பிட்டு விட்டு Up to the nose after having the food. படுக்க போகும்போது இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாருன்னு சொல்லிட்டு தான் படுக்கிறது. During the time of sleep we'll say, give us our daily bread and sleep. இப்படிதான் தாங்க ஜெபிக்கிறதுனுடைய அர்த்தமே விளங்காம அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். We find there are so many people not knowing the meaning of prayer, they are praying these days. இப்படிப்பட்ட ஜெபம் அல்ல, இது சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம் தான். This is the prayer, of course, it was taught by Jesus to the disciples. அந்த காலத்துக்கு சரிதான், இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. Those days it was correct, but for today this is not correct. இந்த காலத்துக்கு ராத்திரியும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடணும். These days and nights we have to cry unto him. இந்த ஸ்திரீ வருத்தப்பட்டு அலறுதான். This woman, she is travailing in pain. வேதனைப்பட்டு அது அலறிக்கொண்டு இருக்குதான். Travailing and crying in pain. இந்த ஸ்திரீ நாம் தான். This woman is we. நாம் எப்படி அலறிக்கொண்டு இருக்கிறோம்? How are we groaning? நாம் எப்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சு கொண்டு How இருக்கிறோம்? are we praying unto the Lord? இயேசு கிறிஸ்து சிலுவையை சந்திக்க போகும்போது When the Lord Jesus Christ went to meet the cross, கெத்செமனே தோட்டத்திலே அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். we find in the garden of Gethsemane with strong crying and weeping he prayed. இயேசுவே சத்தம் போட்டு அழுது ஜெபித்து ஒரு மாதிரியை நமக்கு காட்டினார். Jesus himself showed an example. We find he offered a praise and supplication with strong crying and tears. இங்க சிலர் மூக்கால தான் ஜெபம் பண்ணுவாங்க. Some people will pray only in the nose. சிலர் உள்ளத்துல தான் ஜெபம் பண்ணுகிறாங்க. Some will pray in the mind. வாயை திறக்க மாட்டாங்க. They will not open ஆனா the mouth. ஆண்டவர் எப்படி ஜெபித்தார்? But how did our Lord pray? அவர் மாமிசத்திலே இருந்த நாட்களிலே During the days of his flesh, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி looking unto him who is able to save him from death, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி with strong crying and tears he supplicated. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எப்படி இந்த நாட்களில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறீங்க? People of God, how are you crying and praying unto the Lord? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வரும்படிக்கு ஆவலோடே காத்திருந்து தவிக்கிறோம். Apostle Paul says, we have got the first fruits of the Spirit. We are groaning to get the redemption of that day. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா பால என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுது. The psalmist says, as the heart panteth over the water brooks, my soul is panting after thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 42 சங்கீதம் 1-2 வசனங்கள். 42nd Psalm, 1st and 2nd verse. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். As the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O God. My soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
அவனுடைய ஆத்துமா ஏன் அப்படி கதறுது? Why is his soul panting like this? ஏன் அப்படி தாகத்தி கதறுகிறது? Why is his soul thirsting like this? நான் எப்பொழுது ஆண்டவருடைய சந்நிதியில வந்து நிற்பேன்? When can I go and stand before God? ஆண்டவருடைய சந்நிதியில வந்து நிற்கும்படிக்கு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல ஒரு ஆத்துமா கதறுகிறதா? As the earth panteth through the water brooks, my soul is panting and thirsting after God to go and stand before உண்மையான God. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அப்படி ஒரு கதறுதல் உண்டா? True people of God, do you have such groaning? எப்பொழுது நான் என்னுடைய ஆண்டவருடைய சந்நிதியில வந்து நிற்பேன்? When can I go and stand in God's presence? எப்பொழுது நான் என்னுடைய இயேசுவுக்கு முன்னால வந்து நிற்பேன்? When will I go and stand before my Jesus? எப்பொழுது நான் என்னுடைய நேசருக்கு முன்னால வந்து நிற்பேன்? When will I go and stand before my beloved? எப்பொழுது என்னுடைய மணவாளனுக்கு முன்பாக வந்து நிற்பேன்? When will I go and stand before my bridegroom? ஓ, உங்களுடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறதோ? Oh, does your soul thirst and pant after him? கர்த்தருடைய பிள்ளைகளே, மான் என்ன செய்யுமா? People of God, what will the heart do? வெயில் காலங்களிலே தண்ணீர் கிடைக்காத நேரங்களிலே During the summer times when there's no water, காணல் நீரை கண்டு தண்ணீர் என்று எண்ணி கதறிக்கொண்டு ஓடுமா? he will simply see a certain sandwich, he'll run as if its water is இதோ there. பக்கத்துல தண்ணீர் இருக்கு, பக்கத்துல தண்ணீர் இருக்கு என்று எண்ணி அது கதறி கதறி கடைசியில கதறிக்கொண்டே ஜீவனை விட்டு ஓடுமா? It will be going on groaning and panting, thinking somewhere water is there. It will be running and running and end up இதுபோல the night. நாம் ஆண்டவர் மேல தாகித்து 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 கதறி நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிற நேரங்களுக்கு வந்திருக்கிறோம். Lo, we have come to the time thirsting, panting and reaching our God. எத்தனை பேர் அப்படி கதறி கொண்டிருக்கிறீங்க? How many of you are panting like this? எத்தனை பேர் ஆண்டவர் மேல தாகமா இருக்கிறீங்க? How many of you are thirsting towards God? எப்போ என்னுடைய ஆண்டவருடைய சந்நிதியில வந்து நிற்பேன்? When will I go and stand before my God? எப்போ ஆண்டவர் வருவா? When will my Lord come? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, நாம் ஒரு நல்ல ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Beloved, we have to get that spirit. பெந்தெகோஸ்து ஜனங்க இருக்கிற இடத்துல எல்லாம் சத்தம் உண்டு. Wherever the Pentecostal people are there the noise is there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்கள் மௌனமா இருக்கிற ஜனங்கள் அல்ல. They are not people who are silent. மௌனமான கிறிஸ்தவர்கள் அல்ல. They will not silent Christians. ஆண்டவர் எப்படி கதறுறார் பாருங்க. See how God is groaning. இந்த கர்த்தருடைய நாள் உபத்திரவ காலம் ஒரு கண்ணிய போல வருகிறது. This day of the Lord will come as a snare. நீ இதற்கு தப்ப வேண்டும். Why we should escape? நீ ஆண்டவரை நோக்கி கதறிக்கொண்டே ஆண்டவருடைய சந்நிதியில வந்து நிற்கணும். Groaning and crying, you must go and stand before His presence. ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபாவி தரட்டும். God, let the Lord give us a spirit of ஆண்டவரை prayer. நோக்கி கதறுகிற ஒரு கிருபை தரட்டும். Let the Lord give us the grace where we groan after Him. இந்த கூட்டத்தினுடைய முதல் நாளிலேயே ஆண்டவரை நோக்கி கதறுகிறவங்களாய் மாறுங்க. In this first day of the meeting only, let us be turned as people இந்த crying நாட்களிலே after உன்னுடைய Him. தாகம் என்ன? These days, what is your thirst? இன்றைக்கு உலகத்திலே பல காரியங்களில் நீ தாகித்துக் கொண்டிருக்கிறாய். These days on this earth, you are thirsting after so many things. அசுத்தங்களிலும் அருவருப்புகளிலும் தாகம் இருக்கிறது. You are thirsting after filth and abominations. அழிந்து போகிற மனுஷர் மேல தாகம் இருக்கிறது. You are thirsting after the perishable man. ஒரு பாவியிலே நித்திய ஜீவனை பற்றிய ஒரு தாகம் இருக்கிறது. Oh, for a sinner, he must thirst for eternal life. அவன் அந்த தாகத்தோடு கூட ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அந்த தாகத்தோடு கூட அக்கினியில போகிறான். Oh, we find that person without that thirst, he goes to the அங்கே fire. அவனுக்கு அது நித்திய தாகமாய் மாறுகிறது. That will be something eternal for him. சம்பிரமமாய் வாழ்ந்ததான் ஐஸ்வர்யவான் அக்கினியில போன உடனே And we find the rich man who lived a comfortable life of luxury when he went to the fire. தாகிக்கிறான். There is thirsting. தீர்க்க முடியாத ஒரு தாகத்திலே அவன் காணப்படுகிறான். Unquenchable thirst he has got. இப்படிதான் மனுஷர் தங்களுடைய தாகத்தோடு கூட அக்கினிக்கு போய் நித்திய தாகத்துக்குள்ள காணப்படுகிறார். That is how people with their thirst, they will go and fall with the eternal thirst. பாவிக்கு வருகிற தண்டனை அக்கினி கடல் அது தீராத ஒரு தாகம் உள்ளதா இருக்கிறது. The punishment is given to a sinner, that's a lake of fire, that's an unquenchable thirst. இயேசு கிறிஸ்து தாகத்தை தீர்க்கிறதல்ல தண்ணீராக இருக்கிறார். Jesus was the good one, he was the water to quench your thirst. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லா மனுஷரும் இயேசுவை விசுவாசித்து தங்களுடைய தாகத்தை தீர்க்கணும். All people must believe the Lord Jesus Christ and quench their thirst. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நல்ல சுவிசேஷம் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறதாக இருக்கிறது. That gospel is able to quench பரிசுத்த our thirst. ஆவியானவரும் தாகத்தை தீர்க்கிறவராக. Holy Spirit is able to quench our thirst. மனுக்குலமே இயேசுவிலே தாகத்தை தீருங்க. Oh humanity, Jesus wants to quench your thirst. சற்று முன்னேறி வந்த தேவனுடைய ஜனங்களுடைய தாகம் என்ன? But some time before, what was the thirst of the people? இயேசுதான் நம்முடைய தாகம். Jesus must be our thirst. இயேசுதான் என்னுடைய தாகம் என்று சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் அவரைத்தான் தாகிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். We have come to the place that we are thirsting after Him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மகா பரிசுத்த ஸ்தலமானது
most holy place. ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலமானது அது கடைசியில இருக்கிறது. The most holy place in the tabernacle is in the last. முதலாவது பிரகாரம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அடுத்து மகா பரிசுத்த In the ஸ்தலம். tabernacle, first of all, outer court, secondly, holy place, thirdly, the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற இடத்துல தான் திரைச்சீலை இருக்கிறது. We find the place where holy place and most holy place is divided. There the veil is there. இந்த திரைச்சீலைக்கு பக்கத்துல தான் தூபபீடம் இருக்கிறது. After the veil, near the veil only, the incense altar is there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the இது Lord. ஜெபத்தை காட்டுகிறது. That speaks about our prayer. நாம் இந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக, Before we could enter the most holy place, நாம் ஆண்டவர் மேல தாகித்து அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். we need an experience of thirsting and panting after him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? These days, how is your prayer life? ஆண்டவர் தாமே இந்த மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவோ போல ஆண்டவர் மேல தாகித்து கதறுகிற ஒரு அனுபவத்தை இந்த கடைசி நாட்களில் தருவாரா? As the heart panted through the water brooks, may the Lord give all of us this spirit of prayer in the last நாம் days. எப்படி ஆகலும் அவருடைய வருகையில போய் சேர வேண்டும். Somehow we must be caught up at his coming. ஒரு கதறுகிற ஆவியை பெற்றுக்கொள்ளும் இந்த ராத்திரியில. Tonight, let us receive that spirit of groaning. உண்மையாகவே இந்த கூட்டத்தின் துவக்கத்திலே நமக்கு ஒரு ஜெபாவியை தரப்போகிறார். Truly, in the first day of this meeting, he is going to command a spirit of prayer. எல்லாரும் ஒருமனப்பட்டு அழ வேண்டும். With one heart, we have to cry unto him. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். With one heart, one mind, we have to call upon God. இதயங்களை ஊற்றி புலம்ப வேண்டும். Pouring our hearts, we have to lament over him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் விசேஷமாக காண்கிறதான ஒன்று ஜெபம். One speciality we see in the life of Jesus, prayer life. கடைசி மூச்சும் கூட ஜெபமாக இருந்தது. Even the last breath was prayer. அவர் ஆண்டவரை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டு With a loud voice, he cried unto the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உரத்த சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். With a loud voice, he cried and gave up the ghost. அவர் தேவனுடைய சமூகத்திலே, அவர் தேவனுடைய சமூகத்தை பற்றின தாகத்தோடு அவர் கூப்பிட்டு பிதாவின் சமூகத்துக்கு அவர் போய் To go to God's presence with a great thirst, he entered into Father's presence. எத்தனை பேர் இப்படி அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஆவி வேணும் என்று விரும்புகிறீங்க? How many of you desire to receive such a spirit? அநேகருடைய வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது. Many people's mouth is bound. அநேகருடைய வாய்களை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறார். Satan has bound many people's mouth. இன்னைக்கு எல்லா கட்டுகளையும் அவிழ்ப்பாராக. Tonight, your mouth is, your binding is loose. விரிவாய் திறக்கும் போதுதான் அவர் அதை ஆசீர்வாதங்களினால நிரப்புகிறார். When you open your mouth wide, he will fill you with his blessings. அதுவே கர்த்தருடைய பிள்ளையே வாயை திற. So, God's people, open your mouth wide. உத்தரவு காலம் நமக்கு வேண்டாம். Oh, let us not have the tribulation period. மந்தாரமான நாள் நமக்கு வேண்டாம். Let us not have the night and the darkness day. கொடூரமான நாள், கொடூரமான நாள் வேண்டாம். Let us not have the terrible day. கட்டம் இடுக்கமான நாள் நமக்கு வேண்டாம். Let us not have the day of affliction. நாம் தப்புவோம். Let us escape. ஆகவே வாய்களை திறயுங்க. Shall we all open our mouth? ஆண்டவரே என்று சொல்லுங்க. Cry out to the Lord, oh Lord. ஓ உண்மையான ஜனம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல கதறும். As the heart panted the water brooks, true people of God will cry unto him. சமூகத்துல வந்து நிக்கும்படிக்கு கதறும். Let us cry so that we may go to God's presence. எத்தனை பேர் கதறுகிறீங்க? How many of you are crying unto the Lord? சிலர் நாங்க அன்னைக்கெல்லாம் கத்துறோம், இன்னைக்கு உட்கார்ந்துட்டோம்னு சொல்லுகிறாங்க. Some people are telling, olden days we prayed, nowadays we are sitting silent. அன்னைக்கு நீங்க கத்துறத காட்டிலும் அதிகமாக இன்னைக்கு கத்தணும். More than you are crying before, now you have to cry more. ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்கி வந்துட்டீங்க. We have come to the presence of the Lord. ஆகவே ஒரு கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. Let receive a grace. ஒரு ஜெபாவி பெற்றுக்கொள்ளுங்க. Receive a spirit of prayer. கதறும் ஆவி பெற்றுக்கொள்ளுங்க. Receive the spirit of prayer. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே என்று சொல்லுவோம். All of you close your mouth and say, oh Lord. இயேசுவை வாஞ்சிக்கிற அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஜனங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. People of God who are desiring the presence of Jesus, say, oh God. இயேசுவே என்று சொல்லுங்க. Cry out, oh Jesus. நீ இப்பொழுது வெட்கப்படுவாய் என்றால் பரலோகம் உன்னை குறித்து வெட்கப்படும். If you feel shy today, on that day heaven will feel shy for you. நம்முடைய தேவனை நோக்கி கதற ஒருவர் வெட்கப்பட வேண்டும். Let us not feel shy to cry unto our God. அவர் நம்முடைய இரட்சகர். He is our savior. நம்முடைய மீட்பர். He is our redeemer. நம்முடைய மணவாளன். He is our bridegroom. நம்மை சேர்த்துக்கொள்ள வருகிறார். He is coming to gather us. இம்மட்டும் நம்மை காத்துக்கொண்டவர். Hitherto he preserved us. இம்மட்டும் நமக்கு உதவி
செய்தவர். Hitherto he helped us. ஓ அவரை நோக்கி கூப்பிடுவோம். Shall we all cry unto him? ஆண்டவரே, Oh Lord. ஓ எத்தனை தேவனுடைய ஜனங்க கூப்பிடுகிறீங்க. How many of you are crying like நான் this? கூப்பிட்டு ஆண்டவருடைய சன்னதிக்கு போய் சேர வேண்டும். Shall we all be going on crying and reach his presence? நாட்களே இல்ல. We have no more time. ஓ வரும் காலம் பயங்கரமான The காலம். coming days are going to be terrible days. அன்னைக்கு வெளிப்பட போகிறான். Antichrist is going to appear. நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்கிறதே பெரிய கஷ்டமான It காரியம். will be difficult for us to preserve our salvation. ஆகவே இப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு ஆண்டவருடைய Now சன்னதிக்கு only shall we all cry unto him. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வார். May the Lord help us. மனனது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமாப்போ, மனனது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமாப்போ, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே வாஞ்சித்து காத்திடுவே. கதருமகோ போனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமகோ, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே, என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே வாஞ்சித்து காத்திடுவே. வானிலும் இந்த பூவிலும் நீரின் வாஞ்சியில் தீர்ப்பவராய் நினைந்து, வானிலும் இந்த பூவிலும் நீரின் வாஞ்சியில் தீர்ப்பவராய் நினைந்து, வானிலும் இந்த பூவிலும் நீரின் வாஞ்சியில் தீர்ப்பவராய் நினைந்து, வானிலும் இந்த பூவிலும் நீரின் வாஞ்சியில் தீர்ப்பவராய் நினைந்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, beloved people of God, நம்முடைய தேவன் சத்தியத்தை மாத்திரம் நமக்கு வெளிப்படுத்துகிறவர் அல்ல. Our God is not a God not only expounding the truth to us. எந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தினாரோ அந்த சத்தியத்தின் மூலமாக விடுதலையையும் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். With what truth he has expounded to us, through the same truth he is able to deliver us. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன். He is a God filled with grace and truth. வரப்போகிறதான அந்தி கிறிஸ்துவனுடைய நாளுக்கு நாம் தப்ப வேண்டும் என்று மிக தெளிவாக நம்மோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். The Lord definitely spoke to us that we have to escape the coming day of Antichrist. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாம் அவரை சந்திக்க வேண்டும். We have to meet him in the day of Christ. நாம் அதற்கு தகுதி இல்லாமல் போய்விடுவோமானால் அந்த பொல்லாத அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டும். If we are not going to be made worthy to the day of Christ, we may have to go to the terrible day of the Lord. அது கர்த்தருடைய நாளாக இருக்கும், அது மகா பயங்கரமான நாளாக இருக்கும். That day will be the day of the Lord and that will be a very terrible day. இப்படி கர்த்தர் நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்தினார். Thus God spoke the truths. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall set you free. இந்த சத்தியம் இந்த சாயங்கால வேளையில் நமக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறீர்களா? Do you believe tonight this truth has brought deliverance for us? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். If you believe, you will see God's glory. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம். All those who believe, as it is, please stand up. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. நாம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். He is loving every one of us. அந்த பொல்லாத கர்த்தருடைய நாளுக்கு, அந்த அந்தி கிறிஸ்துவுடைய நாளுக்கு நாம் தப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires we must escape the day, the terrible day, the day of Antichrist. பிரியமானவர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருந்த வார்த்தை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. Beloved, the
words what you are hearing right now, it's the words of the Lord Almighty. நமக்கு மேலே இருக்கிற வானமும் நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த பூமியும் ஒரு நாள் ஒழிந்து போகும். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருந்தோமே அந்த வார்த்தை ஒருபோது ஒழிந்து போகாது. The heaven above us and the earth where we are standing, this will perish one day, but the word what we are hearing, that will not perish. நிச்சயமாகவே கிறிஸ்துவின் நாள் சீக்கிரம் வரப்போகிறது. Truly day of Christ is fast approaching. அதை தொடர்ந்து மகா பயங்கரமான ஒரு கர்த்தருடைய நாளும் வரப்போகிறது. Followed by that there will be also the day of the Lord. அந்த கர்த்தருடைய நாளுக்கு தப்பும்படியாக கிறிஸ்துவின் நாளிலே பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். To escape the terrible day of the Lord, that we may enter the day of Christ, right now the Lord was speaking to us. இன்றைக்கு உன்னை எல்லா அசுத்தங்களுக்கும் தப்புவித்து கிறிஸ்துவின் நாளிலே அவரை சந்திக்க உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. Today word of God was given to you to set you free from all the pollutions and sins of the world and present you for the day of Christ. உன்னுடைய நிலவரங்கள் எப்படி இருந்தாலும் சரி, whatever may be your situations, உங்களுடைய பாவங்களையும் உன்னுடைய உண்மையான நிலவரங்களையும் நீர் பார்க்காதே. don't look at your actual state and your sinful nature. நீ சிக்கிக் கொண்டிருக்கிறது உண்மை என்று ஒத்துக்கொள். accept that you have been caught in the clutches. உனக்கு விடுவிக்க கூடிய ஒருவர் தேவை என்பதை விளங்கிக் கொள். realize you need someone to deliver you. உன்னால் உன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. you cannot deliver yourself. உன்னால் நீ சிக்கிக் கொண்டிருக்கிற அந்த பாவங்களில் இருந்து வெளியே வர முடியவில்லை. you cannot come out of the sins where you are caught in the clutches. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். what is not possible with man, it is possible with God. உன்னால் முடியாததை செய்யும்படியாக இன்றைக்கு தேவன் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். today the Lord has come to help what you are not possible to do. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். believe the Lord Jesus Christ. ஆண்டவரே என்னை விடுவிப்பீராக. Lord deliver me. எல்லா அசுத்தங்களிலிருந்து என்னை தப்புவியும். set me free from all the pollution. எனக்கு மகா பயங்கரமான அந்த கர்த்தருடைய நாள், அந்த அந்திகிறிஸ்துவின் நாள் எனக்கு வேண்டாம். Lord, I don't want the terrible day of Antichrist. கிறிஸ்துவின் நாளை நான் சந்திக்க விரும்புகிறேன். Lord, I want to meet the day of Christ. அதற்காக இப்பொழுது என்னை ஆண்டு கொண்டிருக்கிற, என்னை பிடித்து வைத்திருக்கிற எல்லா பாவ கட்டிலிருந்து நான் விடுதலையை விரும்புகிறேன். Lord, for that sake I desire a deliverance from all the clutches of sin in my life. என்னை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன். I desire to be delivered from the clutches of the devil. நான் கட்டப்பட்டிருக்கிறபடியால் இயேசுவுக்காக சுயாதீனமாக கிரியை செய்ய என்னால் முடியவில்லை. Lord, because I am bound, I am not able to freely work for Jesus. என் ஆவி கட்டப்பட்டிருக்கிறது. My spirit is bound. என் ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிறது. My soul is bound. என்னுடைய சரீரம் கட்டப்பட்டிருக்கிறது. Body is bound. என்னை விடுவிக்கிற ஆண்டவரே என்னை விடுவிப்பீராக. Oh Jesus, deliver me. உன்னுடைய சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டட்டும். Let your voice reach God's presence. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் கட்டப்பட்டிருந்தார். 400 years children of Israel were bound. பார்வோன் அவர்களை கட்டி வைத்திருந்தார். Pharaoh bound them. ஆனால் ஒரு நாள் அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். But one day they cried unto the Lord. தேவன் அவர்களுடைய சத்தத்தை கேட்டார். The Lord heard their cry. தேவன் அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டார். The Lord desired to deliver them. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved people of நீ God, இயேசுவை அறிந்திருக்கிறாய். you know Jesus. சத்தியத்தை You அறிந்திருக்கிறாய். know the truth. பல வருடமாக சில பாவங்கள் உன்னை கட்டி வைத்திருக்கிறது. So many years certain sins are binding நீ you. அதிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கிக் You கொண்டிருக்கிறாய். are not able to come out of the clutches. இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கதறு. Right now cry unto the Lord. இன்றைக்கு உன்னுடைய விடுதலை நாள். Today is the day of deliverance. எந்த பாவம் உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ அந்த பாவத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டிய ஒரு நாள். Today is the day to come out of the sin which is binding you. எந்த வியாதி உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டிய நாள் இது. Today is the day to come out of the clutches of sickness. இதுவே இரட்சணிய நாள். Today is the day of salvation. இதுவே அனுக்கிரக காலம். Today is the day of acceptance. நாளைக்கு நான் ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லாதே. Don't say tomorrow I'll be saved. நாளைக்கு நடப்பது உனக்கு தெரியாதே. You don't know what is tomorrow. இன்றைக்கு இரவு நீ மரித்தால் நீ உன் நித்தியத்தை எங்கே செலவழிக்க போகிறாய்? Tonight if you die, where will you spend your eternity? ஆனபடியால் இன்னொரு நேரத்துக்காக காத்திருக்க So வேண்டாம். don't wait for the next chance. இந்த நேரம் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம். This time is given for you. இப்பொழுது இயேசு தன்னுடைய கரத்தை உனக்காக நீட்டி இருக்கிறார். Right now Jesus has stretched forth his hand. யாரு கண்களை திறக்காதீர்கள். No one must open your eyes. கண்களை மூடிற வண்ணமாக உனக்காக நீட்டப்பட்டிருக்கிற அந்த கரத்தை
நோக்கி பார். Be close. Look at the hands outstretched for you. ஆண்டவரே என்னை பிடித்துக் கொள்ளும். Oh Lord, catch hold of me. நான் என்னுடைய கரத்தை நீட்டுகிறேன். Lord, I'm lifting up my hands, O Lord. உம்முடைய கையால் என்னை பிடித்து என்னை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளில் இருந்து என்னை வெளியே தூக்கி எடு. Lord, by your hands lift me up, Lord, from the clutches of the sin. ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். The Lord is hearing your voice. ஓ உனக்கு உதவி செய்யும்படி அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. His hand is outstretched to help you right now. ஷாபாலா ரபக ஷிடா இலபௌதுராய் ஷிடோ இலபௌஷிடாபாலா ரபகதி இதோ இலபௌஷிடாபாலா ரபகதுராயிலா இதோ இலபௌஷிடாபாலா ரபகதுரா இதோ இலபௌஷிடாபாலா ரபகதுரா இதோ இலபௌதுராபாலாரியா. ஆமென் 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 ஆமென். இருதயத்தை Open your hearts. உன்னுடைய வாயை திறவுங்கள். Open your mouth wide. உன்னுடைய விசுவாச கண்களை திறந்து விடு. Open your eyes of faith. தாமதிக்காதீர்கள். Don't delay. ஒரு நிமிடம் தாமதித்தாலும் அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. Even if you delay for 1 minute, we don't know what is going to happen ஓ afterwards. சீக்கிரமாய் இந்த பூமி வெந்து உருகி போக போகிறது. Very soon this earth is going to melt away. தாமதித்து கொண்டு இருக்காதே. Don't delay. இயேசுவண்டையில் வர தாமதிக்காதே. Don't delay to come to Jesus. பாவத்திலிருந்து வெளியே வர தாமதிக்காதே. Don't delay to come out of sin. இன்னும் கொஞ்ச நாள் நான் இப்படி இருந்து விட்டு அடுத்த வருடம் நான் வந்து விடுவேன் இயேசுவண்டையில் என்று சொல்லாதே. Don't say for some time I live like this, next year I'll come here. வீட்டுக்கு பத்திரமாக போய் சேர்வேன் என்ற நிச்சயம் நமக்கு என்ன உண்டு? What assurance we have? We'll safely reach our house. ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுப்போமா? Surrender to the grace of God. இயேசுவண்டையில ஓடி வருவோமாக. Oh, let us come running to Jesus. நீ இந்த நேரம் அவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் இப்பொழுதே உன்னை விடுவிக்க அவர் உண்மை இல்லவர். Right now you will surrender. Right now he is able to deliver you. No, tira vamshirai. No, ila maudira valan. No, ila vamshira vala rabat. No, ila vamshira vala rabaka. No, ila vamshira vala rabaka. சிலருடைய இருதயத்தில் இயேசுவுக்காக ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாஞ்சித்து போராடுகிறதை என்னுடைய ஆவியில நான் காண்கிறேன். In my spirit I see there are one group of people in their heart they are desiring a life of purity with the Lord. இனி எனக்கு பாவம் வேண்டாம், நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க விரும்புகிறேன் என்று இருதயத்திலே போராடி கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். I find one group of people are striving the heart, hereafter I don't want sin. அப்படிப்பட்டவர்கள் அப்படியே முன்னுக்கு வாருங்கள். Such people as it is just walk forward. பாட்டுகள் பாடும்போது கர்த்தருடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். As the songs are going on, saints of God will pray for you. அவர்களுடைய கையை உங்களுடைய தலையின் மேல் வைக்கும்போது As they are going to lay their hands upon your head, உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை காண்கிற தேவன், God who sees the desire of your heart, அது மனுஷ கையல்ல, அது தேவனுடைய கரம். it's not the hand of man, it's the hand of God. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். God will deliver you. உனக்குள்ளே விசேஷித்த தேவ கிருபை இறங்கும். A special grace will come upon you. கர்த்தர் உன்னை தொடுவார். The Lord will touch you. உனக்குள் உன்னை அறியாத ஒரு விசேஷித்த வல்லமை பாயும். Without your knowledge, a mighty power will come upon அந்த you. கிருபை உன்னை வெளியே கொண்டு வரும். That grace will bring you out. நீ சமாதானத்தோடு திரும்பி செல்லலாம். With peace you can go home. இயேசுவுக்காக விடுதலையை பெற்று விடுதலையுள்ள ஒரு ஜீவியம் செய்ய விரும்புகிறவர்கள் அப்படியே முன்னுக்கு வாருங்கள். For Jesus, those who want to have a life of liberty and work for the Lord, ஏற்கனவே slowly come forward. இயேசுவை அறிந்து ருசித்து அவரோடு மகிழ்ந்து ஜீவிக்கிறவர்கள் கண்களை மூடி அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருங்கள். Those who are already enjoying the presence of the Lord, liberty of the Lord, pray for the other people also right now. Hallelujah, hallelujah, hallelujah. ரத்தத்தாலே விடுதலையே, ரத்தத்தாலே விடுதலையே, ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தாலே விடுதலையே, ரத்தத்தாலே விடுதலையே, ரத்தத்தாலே விடுதலையே, ரத்தத்தாலே விடுதலையே, ரத்தத்தாலே
ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே வார்த்தையாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ஆவியாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே நாம் பாடிக்கொண்டிருக்கும்போது இயேசுவுடைய ஜீவனுள்ள ரத்தம் இறங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரத்தத்தாலே விடுதலையே ரத்தத்தாலே விடுதலையே
இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தால் இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே இரத்தத்தாலே விடுதலையே. ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் நமக்கு சத்தியத்தையும் விடுதலையும் தந்தபடியினால் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This evening the Lord gave us the truth and the deliverance. Shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாக கேட்ட சத்தியத்துக்கு தங்களுடைய ஜீவியத்தை சமர்ப்பித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் சமாதானத்தினால் நிறைத்திருக்கிறார். Those who have wholeheartedly surrendered to the truth what they have heard, right now God has filled their hearts with peace. அவர்களை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். The Lord has delivered them, brought them out of all the bindings what they were bound. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். They have been blessed now. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the blessings what the Lord gave, shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயற்கையை அனுகூலமாக்கி தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு அனுகூலமாக்கி தந்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For making all the climatic conditions favorable, and the Lord also made all things favorable for us to hear the word of God. Shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேசப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For every spoken God's word, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி தேவன் தம்முடைய ஊழியர்களை அவருடைய பலத்தால் இடைகட்டினபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For God girding his servants mightily to minister to his word, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் மேலான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Still more God is going to expound to us higher truths. Shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்திக் கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Giving all glory to God himself, God alone. Shall we all praise God? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷம் இந்த தேசத்தை நேசித்து இப்படிப்பட்ட ஒரு வேத பாடத்தை நடத்தும்படி தேவன் சித்தம் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத பாடத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்தீர். இன்றைக்கும் இயற்கின் மேல் அதிகாரமுடைய தேவனாய் மழையை நிறுத்தி தந்து எங்களுக்கு அனுகூலம் செய்ததுக்காக துதிக்கிறோம். ஏற்ற வேளையில் கூட்டத்தை தொடங்க கர்த்தாவே பாட்டுகள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படி உம்முடைய தாசரையும் பலப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் எழுப்பி நிறுத்ததுக்காக துதிக்கிறோம். நீ சிங்காசனத்திலிருந்து உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பி தந்தீர், அதற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனத்துடைய தேவை அறிந்தவராய் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற 2 நாளை குறித்து நீர் குறிப்பிட்டு சொன்னீர். நாங்களோ அந்த கிறிஸ்துவின் நாளுக்காக ஆயத்தப்படணுமே. அதற்காக உண்மையான சபை எது, அதில் எப்படி நாம் விடுதலையாக்கப்பட்டு ஐக்கியமாக்கப்பட வேண்டும் என்று இந்த ராத்திரி தெளிவாய் சொன்னீரே. யாரெல்லாம் பாவத்தில் அசுத்தத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவளை விடுதலையாக்க முடியும். கரத்தை நீட்டு நீர் ஆண்டவரே. தாசர் மனமாய் சொல்லப்பட்ட சத்தியம் விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. அந்த நாளுக்கு ஆயத்தப்படாவிட்டால் வரப்போற ஒரு பெரிய அந்தகாரத்தின் நாள் ஆண்டவரே, ஒரு கர்த்தருடைய நாள் வரப்போறது. அதுக்கு ஒருவரும் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அது ஒரு கண்ணியை போல பிடித்துக் கொள்ளக்கூடாது. அதுக்கு விடுதலையாக வேண்டும் என்று ஒரு எச்சரிப்பாக இந்த ராத்திரி சொல்லப்பட்டது. ஒருவரானதை கேட்டு முதுகுக்கு பின்ன எரிந்து விடக்கூடாது. அந்த நாளை தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய நாளுக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக
கிறிஸ்துவினால் துப்புரவானது சுத்திகரிக்கப்பட்ட நாள். அதுக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஒவ்வொருவரும் பேசப்பட்ட சத்தியங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக ஒரு சபையை பூமியில வைத்திருக்கிறீர். ஆண்டவர் இந்த பரிசுத்தோட ஐக்கியத்தில் ஐக்கியப்படும்படியாக உண்மையான ரட்சிப்பை, ஞானஸ்நானத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த ராஜ்யத்துக்காக தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய முடியாது வேண்டுகிறோம். ஆண்டவரை இவ்வளவாய் நேசித்தீரதுக்காக துதிக்கிறோம். இந்த சத்தியத்தை பேச முடியும் தாசரை பலப்படுத்தினீரதுக்காக துதிக்கிறோம். இன்னும் மீதியான நாட்களில் ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். ஆண்டவரே, அந்த அந்தி கிறிஸ்து வராதபடி எதிர்த்து நோக்கி அதை தடை பண்ணி கொண்டு பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆவியும் பூமியில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த நாளுக்கு முன்னே ஒவ்வொருத்தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யணுமே. அந்த இருளும் அந்த வாரமா நாளில் பிடித்துக் கொள்ளப்படக்கூடாது. அந்த விடுதலையாக்கப்படுறதுக்காக உதவி செய்யும். வசனங்கிட்ட எல்லாரும் கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளும். மீதியான எல்லாவற்றையும் பொறுப்பட ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டபடினால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்